गणपतिगे नमः। ओं संसरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओं शान्तिः शान्तिः शान्तिः। आनो भद्राकाकृतवो इन्दु विश्वतः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 88வது ஸ்தோத்திரம். இதற்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்துதி என்ன சொல்றது அப்படின்னா, மிருகங்களை எல்லாம் வசீகரணம் செய்யக்கூடியதான ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். மிருகங்களை எல்லாம் வசீகரணம், மிருகம் என்றால் பசு என்கிறதால சர்வவிதமான வர்க்கங்களும் அதுல உட்படும். மிருகங்களை வசீகரணம் செய்வது என்பது மிருகத்தன்மையை வசீகரணம் செய்வது. இறைவனுடைய பாதபங்கஜங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மிருகீயமான சிந்தனைகள் எல்லாம் அகன்றுவிடும், பயபக்தி சிரத்தை ஏற்படுகிறது. அதனால்தான் இறைவனை பாதத்தில் அர்ச்சனை செய்யவும், பாதத்தை புகழவும், பாதத்தில் அபிஷேகாதிகளை செய்யவும், பாதத்தில் அர்ச்சனை செய்து பாதத்தையே ஸ்மரணம் செய்யக்கூடியதான ஒரு உபதேசத்தை வேதங்களும் உபனிஷத்துக்களும் மகான்களும் எல்லாருமே சொல்கிறார்கள். அதிலும் ரொம்ப பரம முக்கியமானது, சர்வோத்தமமானது அம்பாளுடைய திருவடிகள். தேவாதி தேவனான மகாதேவனான திரிபுரேஸ்வரனான மகா பரமேஸ்வரன் கூட அம்பாளுடைய பாதத்தை தன் கையால தொட வேண்டும், அந்த பாதத்தை தன்னுடைய மாரிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பாதத்தை தன்னுடைய சிரசில ஒத்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் என்றால், சாதாரணமான மனித பிறவியை அடைந்ததான நம் போன்றதான ஜீவராசிகளுக்கு அம்பாளுடைய திருவடி என்பது சதாசிவனையே நம் கைக்குள்ளே அடையும்படியான ஒரு வரம் கிடைக்குமானால் அது எப்படி இருக்குமோ அதுக்கேற்றபடியாகும். அமுதக்கடல் சர்வவிதமான பயத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றுகின்றதான அம்பாளுடைய அந்த பொத்தாமரை போன்றதான திருவடிகள் அந்த மகாத்மத்தை சொல்கின்ற பொழுது, இந்த மிருகீயமான தன்மைகள் மிருகங்களை வசீகரணம் செய்தென்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு கூடியதான அனைத்து நோய்களையும் நாம் வசீகரணம் பண்ணி அதை இல்லாம செய்யக்கூடியதான, இராடிகேட் பண்ணக்கூடியதான ஒரு தன்மை சக்தி ஏற்படுகிறது. நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் நமக்கு மித்திரமாக்கிக்க முடியும். அடைய முடியாத எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் அதையெல்லாம் அடைய வைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அம்பாள் வருத்தி கொடுப்பள் என்பதுதான் இதில் இருக்கிறதான மகத்துவம். சங்கல்பம் மிருகஸ்வாதீனதா சித்தியர்த்தம் அஷ்ட அசீதி ஸ்தோத்திரம் ஜெபேது. பகவத்பாதர் அம்பாளுடைய அங்கங்களை வர்ணித்து வருகின்ற இந்த தருணத்தில் இந்த ஸ்தோத்திரத்தையும் அம்பாளுடைய திருவடிக்கே சமர்ப்பணம் செய்கிறார். அங்க பட்டதிரிப்பாடு என்கிறதான ஒரு நம்பூதிரி, ஒரு சிறந்த பக்தன், கிருஷ்ண பரமாத்மானுடைய சிறந்த பக்தர் 70 ஸ்லோகங்கள்ல அம்பாளுடைய பொத்தாமரை போன்றதான இந்த திருவடிகளை வர்ணனை செய்கிறார். இங்க பகவத்பாதருக்கும் அம்பாளுடைய திருவடிகளை வர்ணனை செய்து 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 முடிக்க முடிய மாட்டேங்கிறது. அவ்வளவிற்கு அதை சொல்லறதுக்கும் தெரிந்து கொள்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை தான் எடுத்து காட்டுகிறார். இங்க இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய பாதங்களின் நுனிகளை பற்றி வர்ணனை செய்கிறார். பாத நுனியில பலவிதமான தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. இதற்கு முன்னே சொன்னதான ஸ்தோத்திரத்துல ஹிமானி ஹந்தவ்யம் 87வது ஸ்லோகத்துல பாம்பினுடைய பயத்தை போக்குவதற்கும் பகையை போக்குவதற்கும் அந்த ஸ்லோகத்தை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து. பாம்புக்கும் நமக்கும் பெரிய பந்தம் உண்டு. பாம்பு, நாகம், சர்ப்பம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான வித்தியாசங்கள் உண்டு. அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. சாதாரணமாக பகை வீட்டு வருது என்பது பாம்பினுடைய தொழில். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றி அந்த குடும்பத்தை செழிப்பாக நல்ல உன்னதமான நிலையில கொண்டு வரது நாகங்கள். அதுல நாகங்கள்லயே தேவ தத்துவம் அடைந்ததான நாகங்களுக்கு சர்ப்பம் என்றதான பெயர். அதுல ஆசுரிக தத்துவம் அல்லது விஷாம்சம் அதிகமாக இருக்கிறதான தீய குணங்கள் படைத்ததான தக்ஷன் போன்றதான இனத்தில் செஞ்சவர்களும் இருக்கார்கள். இப்படி 4 விதமாக சொல்லலாம். நாகம் என்றாலே நம்மளுடைய குடும்பத்தினுடைய அஸ்தித்வமே நாகம்தான். நாகபயத்தை நீக்கிறது என்றால் கிரகஸ்தாசிரமத்துக்கு தைரியமாக செல்லலாம், பயமில்லாமல் செல்லலாம் அப்படிங்கிறதான ஒரு உறுதியை அம்பாளுடைய திருவடிகள் கொடுக்கிறது. நாம் பார்த்தோம்னா நம்மளுடைய அனைவருடைய பிறவிக்கும் காரணம் ஜீன் அல்லது இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதான தத்துவம். டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறதான 2 தத்துவங்கள். இந்த டிஎன்ஏ உடைய குரோமோசோம் எடுத்து பார்த்தோம்னா 23 பெண்ணுக்கு 23 ஆணுக்கு 46 குரோமோசோம் இருக்கு, ஆணும் பெண்ணும் சேர்ந்தா. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து பிணைந்து இருக்கும். சர்ப்பங்கள் கட்டி பிணைத்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த
இந்த டிஎன்ஏனுடைய இமேஜ் பிக்சர் எடுத்து பார்த்தோமானா மனித ராசியினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். மனித ராசியினுடைய ஆரம்பம் என்பதே நாகத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அதனால நாகம் நமக்கு அனைவருக்கும் பூஜை செய்வதற்கு உகுந்ததான ஒரு தெய்வீகத்தன்மை படைத்த சக்தி. நாகம் இல்லை என்றால் பிறவிங்கிறது ஒன்று உண்டாகாது, பிரஜைங்கிறது உண்டாகாது. அதனால்தான் சஷ்டி அப்படிங்கிறதான சஷ்டியில இருந்தா அகப்பை நிறையும் அப்படின்னு சொல்லுண்டு. சஷ்டி நாட்கள்ல விரதம் இருந்தா அகப்பை என்பது இந்த கர்ப்பப்பையில ஒரு குஞ்சுண்டாகும், குழந்தை பிறக்கும். பிறக்கின்றதான அனைத்து குழந்தைகளும் பாம்பினுடைய வடிவமே. கிட்டத்தட்ட 90 நாள் வரைக்கும் பாம்பினுடைய ஆகிருதியில தான் எல்லா ஃபீட்டஸும் உள்ள இருக்கும். கர்ப்பபாத்திரத்துக்குள்ள ஒரு தலை, நேர ஒரு வாலு, அதுக்கப்புறம் மற்ற அங்கங்கள் எல்லாம் ஒன்னொன்னாக வருது ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரியே முதல்ல 30 நாளைக்கு பெண்ணாகவே தான் இருக்கும் அந்த குழந்தை. அதன் பிறகுதான் அது ஆணாகும். ஒரு பிரத்யேகமான ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகிறதுலேருந்து தீர்மானமாகும் இது ஆணாகமா வேண்டுமா பெண்ணாக வேண்டுமா அப்படின்னு. இப்படி அனைவரும் நாகத்தினுடைய உற்பத்தியிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. பரமேஸ்வரனும் கழுத்துல, கையில, காலில் எல்லா இடத்துலையும் நாகத்தை சுற்றி கொண்டிருக்கார். மகாவிஷ்ணு நாகத்தின் மேல படுத்திருக்கார். பிரம்மதேவன் உட்கார்ந்திருக்கிறதான அந்த தாமரை தண்டு நாகத்தை போன்றது. இப்படி எல்லாருக்கும் நாக சம்பந்தம் உண்டு. இந்த நாகத்தினுடைய பயம் நீங்குவதற்காக அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொன்னார். நாகம் என்றால் குடும்பம் என்றுதான் அர்த்தம் உண்டு. முன்னே காலத்துல குடும்பங்கள் எல்லாத்திலையுமே நாகரைத்தான் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். நாக வம்சங்கிறதுங்கிற ஒரு வம்சமே இருக்கு. அப்படி அரசர்கள் இருந்தார்கள். ஆப்கானிஸ்தானுக்கும் அப்பேற்பட்ட ராஜ்யங்களிலிருந்து ஆரம்பிச்சு வரிசையாக வந்ததுதான் இந்த நாக வம்சங்கள். இது மனித ராசியினுடைய தக்ஷசிலாம் கேள்விப்பட்டிருப்பேன். தக்ஷனுடைய பட்டணம் அது தக்ஷசிலை. இறைவனுடைய திருவடிகளை தியானம் செய்வதனால அந்த டிஎன்ஏ டிப்ளீட் ஆகாமலும் கரப்ட் ஆகாமலும் பூர்ணமான உருவத்துல நமக்கு பிரஜை உண்டாக வேண்டுமானால் நம் குடும்பத்துல தன்னம் தீனம், கை, காலு, நாக்கு, மூக்கு, உடம்பு எல்லாம் துஷ்டி புஷ்டியோடு இருக்கக்கூடியதான பூர்ணமான ஒரு குழந்தையின் பிறவுக்கு காரணம் நாகம். ஒருவருக்கு குழந்தை பிறப்பதில்லை என்றால் நாகதோஷத்தை முதல்ல பார்க்க சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? ஆரம்பம் தொடக்கம் எங்கிருந்து இந்த டிஎன்ஏ எந்த அளவுக்கு டிப்ளீஷன் ஆயிருக்கு, டிஎன்ஏ எந்த அளவுக்கு கரெக்ட் ஆயிருக்கு, டிஎன்ஏ எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு அப்படிங்கிறதை ரெக்டிஃபை பண்ணத்தான் உண்மையான நல்ல பிரஜையை உற்பாதனம் செய்ய முடியும். நாகத்தன்மை என்பது புருஷனுடைய பிரபஞ்சத்திலிருந்து புருஷனோட உடம்புக்குள்ள வருது. புருஷன் ஸ்திரீயினுடைய கர்ப்பபாத்திரத்துக்குள்ளே கொடுக்கிறார். அங்கேயும் இது நாக வடிவமாகவே வளர்ந்து வருகிறது. பிறகு ஒரு குழந்தை வடிவத்துல அது வெளியே வருகிறது. அப்போ பகவானுடைய, இறைவனுடைய, அம்பாளுடைய திருவடிகளை தியானம் செஞ்சா மட்டுமே போதுமானது. குடும்பத்தினுடைய அபிவிருத்திக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அன்இன்டரப்டட் பிரேக் இல்லாத வம்ச பரம்பரையை உருவாக்க முடியும். அதற்கு எந்த விதமான பயம் தேவையில்லை, அச்சம் தேவையில்லை. என்னுடைய திருவடிகளை நீ தியானம் செஞ்சால் மட்டுமே போதும் அப்படிங்கிற சொல்லுகிறது. வேதம் என்டோஸ் பண்றது, உபனிஷத் என்டோஸ் பண்றது, சுக்தங்கள் என்டோஸ் பண்றது, பரமேஸ்வரனை என்டோஸ் பண்றார், பகவத்பாதர் என்டோஸ் பண்றார், காளிதாசர் என்டோஸ் பண்ணியிருக்கார். அத்தனை மகான்களும் அந்த அம்பாளுடைய திருவடிகளை தியானம் செய்யத்தான் சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற அந்த நேரத்துல அம்பாளுடைய பாதங்களின் நுனியை எடுத்து சொல்லுகிறார். இங்கே ஜபிக்க வேண்டியதான வழிமுறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 6 மாதங்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் அவர்களுக்கு கோர மிருகங்களிடமிருந்து அவர்களை வசீகரணம் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடியதான சக்தி ஏற்படுகிறது. அல்லது இந்த ஸ்லோகம் யாரெல்லாம் ஜபம் செய்கிறார்களோ அவர்களிடம் எந்த விதமான கொடிய மிருகங்களும் அவர்களை தாக்காது, அட்டாக் பண்ணாது, அவர்கள் கண்ணிலே தென்படாது. அம்பாளுடைய திருவடிகளை யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துல துஷ்ட சக்திகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு அடிமையாகிவிடும். துஷ்ட சக்திகளினுடைய பிரதிநிதிகள் தான் விலங்குகள் எல்லாமே. ஆகவே அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த சக்தியை ஒருவனால் அடைய முடியும். அவர்களை வசீகரணம் செய்யக்கூடியதான சக்தி ஏற்படுகிறது. நிவேத்தியம், பால், பாயசம், பழம், தேங்காய் போன்றதான உண்பன்னங்களை அம்பாளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். திரிகோண சக்கரம், கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம், அந்த சக்கரத்துல ஹ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு 2 தடவை மேல, அதுக்கு கீழேயாக இனி ஒரு தடவை ஹ்ரீம். ஹ்ரீம் அப்படின்னாலே பிரகிருதி என்றதான் அர்த்தம். ஹர ஈம். அதுல பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், துர்காலட்சுமி, சரஸ்வதிங்கிறதான ஷட்சக்திகளுடைய ஐக்கியம் தான் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். பராசக்தியினுடைய பீஜாட்சர மந்திரம் பிரணவ மந்திரம் என்றாலே அது ஹ்ரீம். சதாசிவனான பரபிரம்மமூர்த்தியினுடைய பிரணவ மந்திரம் என்பது ஓம். ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான
இந்த சிவம் சக்தி அப்படிங்கிறதான தத்துவம் தான் மந்திரங்களிலே ரொம்ப சிறந்த மந்திரம். சப்தகோடி மகாமந்திரங்களுக்கு சமம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். ஹ்ரீங்காரியை நமஹான் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல திருநாமம் இருக்கிறது. இப்படி அபரிமிதமான தத்துவங்களை உட்கொண்டுதான் இந்த ஸ்தோத்திரத்தை பகவத்பாதர் அம்பாளுடைய திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறார். அதில் இருக்கிறதான மகத்துவம் ஆச்சரியத்தை ஊட்டக்கூடியதான ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த ஸ்லோகத்தை பகவத்பாதர் அமைச்சு கொடுத்திருக்கார். ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, பதம் தே கீர்த்தினாம் பிரபதாம் அபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடின கமடி கற்பரதுலாம் கதம் வா பாகுபியாம் உபயமன காலே புரபிதா யதாதாயா ன்யஸ்தம் திருஷதி தயமானேன மனசா பதம் தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடின கமடி கற்பரதுலாம் கதம் வா பகுபியாம் உபயமன காலே பூரவிதா யதாதாயான்யஸ்தம் திருஷதி தயமானேன மனசா. நல்ல ஒரு அழகான இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு 10 நாட்கள் உபன்யாசம் பண்ணலாம். அவ்வளவு சக்தி வாழ்ந்ததான இந்த ஸ்தோத்திரம் இது. இதுல என்ன சொல்றார் பகவத்பாதர்? அவருக்கு எது ஆச்சரியமாக தோன்றது அப்படின்னா, கவிகள், உத்தமமான நல்ல கவிகள், சத்கவிகள்னு சொல்றார்கள். நல்ல கவிகள் எல்லாம் அம்பாளுடைய பாதத்தை வந்து பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகாயை நமஹா அப்படின்னு சொன்ன லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தேவர் வியாக்கியானம் பண்றார்கள். அந்த திருப்பாதத்தினுடைய மகத்துவத்தை இன்னொரு இடத்துல கூட குல்ஃபா கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதாயை நமஹா அப்படின்னு வியாக்கியானம் செஞ்சிருக்கார்கள். கூட குல்ஃபம் அப்படின்னா நல்ல மாம்சங்களால மூடப்பட்ட மிருதுலமான மெத்தை போன்றதான அம்பாளுடைய திருவடிகள். அது எப்படி இருக்கு அப்படின்னா, முன்பாகத்துல வந்து சர்ப்பத்தினுடைய அந்த பத்தி போலவும், பின்னாக்கம் வர 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 அந்த பிருஷ்டபாகம் என்பது வந்து ஆமையினுடைய பிருஷ்டபாகம் போன்றதாக இருக்கிறது. அது மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கான் சாமுதிரிகா லட்சணத்துல. அந்த குதிகால வந்து சப்பையா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி பாதத்தை நாம் வந்து ஒரு பிளெயின்ல, அதாவது ஒரு ஒரு பலகையில ஒரு நிலத்துல வச்சோமானா, பாதத்தினுடைய இந்த நார்த் சவுத் ஃபேஸிங் இருக்கே, அதாவது பாதத்தை ஈஸ்டுக்கு நேர வச்சோமானா அந்த அதனுடைய லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிறது நார்த் டு சவுத் இருக்கே, நார்த் சவுத் வழியாக வாயு சஞ்சாரம் இருக்க வேண்டும். குடும்பத்திலையும் வீட்டிலையுமே எப்பவும் அப்படிதான். சவுத்து நார்த் சவுத்துல தான் 2 பக்கம் ஜன்னல் இருக்கணும். அது வழியாகத்தான் காத்து வந்து போகணும். அப்படியானா என்ன ஆகும்னா, நல்ல உடம்பாக இருக்கும். உடம்புல வந்து நோயற்ற உடம்பாகவும் நல்ல புத்திர பௌத்திராதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதான தகுதி இருக்கிறதான உடம்பு அது அப்படின்னு அர்த்தம். பாதம் வந்து அப்படியே பலகையாட்டமா சப்பியா இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவல் பண்ணி வச்ச மாதிரி. ரா அப்படிங்கிறதான அந்த ரெயின்போ இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த நார்த் சைடு சவுத் சைடு வழியாக தண்ணி விட்டா அந்த ஜலம் இப்படி போனோம். கல்யாணத்தை வந்து திருமணத்தில் நேரத்தில் இந்த பாதத்தில் தண்ணி விடுவா. இந்த தண்ணி இந்த ரைட்ல இருந்து விட்டு அதை லெஃப்ட் வழியா தள்ளி போனோம். அப்படி போச்சு, ஒழுக ஒரு சாலாட்டமா ஒழுகி போச்சு அப்படின்னா அது நல்ல உடம்புன்னு அர்த்தம். அதையெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது அந்த இடத்துல. அப்படின்னா நிறைய துஷ்ட சக்திகளும் அப்புறமா வந்து இந்த துர்நீரும் இருக்கக்கூடியதான உடம்புன்னு அர்த்தம். அவங்களுடைய கழுத்துல எல்லாம் பார்த்தெல்லாம் நிறைய சதை தொங்கிட்டு இருக்கும். இப்படி இதெல்லாம் வந்து துர்நீரனுடைய மகத்துவத்தை சொல்லுகிறது. துஷ்ட பூதங்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடியதான உடம்பு. துஷ்ட ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதான உடம்புல வந்து குழந்தைகளை தாரணம் பண்ணி பிரசவம் பண்ணி வளர்த்து வெளியில கொண்டு வர முடியாது. ஏன்னா அதெல்லாம் அப்பயே சாப்பிடும். துஷ்ட சக்திகள் ஒன்றும் வளர விடாது, குழந்தைகள் ஒன்றும் பெருசாக கூடாது. அதனால ஜெனரலாவே ரொம்ப தடியா இருக்கிறவாளுக்கு வந்து குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு மார்க்கெட்ல. அதுக்கு கவலைப்பட வேண்டாம். பொதுவாக சொல்றேன், இந்த துர்நீர் துர்சக்தி அப்படிங்கிறது பிரகிருதியிலேருந்தே நம்ம பிறக்கிற நேரத்தை நம்மளோட உடம்புக்குள்ள புகுந்தது. அதுக்கு தான் நிறைய பகவான் நாமாவை சொல்லி 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 இந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் நம்மளுடைய உடம்பிலிருந்து விரட்டி ஓட வைக்கணும். அதெல்லாம் வந்து தலையில எடுத்து வரும். பகவானுக்கு நாம பிரியப்பட்டவராக இருந்தா பகவான் இதெல்லாம் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். நாம ஒன்னும் தேடி போக வேண்டாம்.
பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகா சிஜ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளீ மந்த கமனா மகாலாவண்ய சேவதி சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா. லலிதா சகஸ்ரநாமத்திற்கு தான் இந்த மந்திரங்களை மட்டும் சொல்லியிருந்தாலே பெரும். அந்த அம்பாளுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு இந்த மகாமந்திரங்களை உச்சாரணம் செஞ்சோமான இதுக்கே மகாமந்திரம்னு பேரு. அப்படின்னா எல்லா மந்திரங்களும் சாதாரணமாக மனிதர்களாக உருவாக்கப்பட்டது. லலிதா சகஸ்ரநாம மந்திரம் மட்டும்தான் வசின்யாதி வாக்தேவதைகளே உருவாக்கியிருக்கார்கள். சிவசகஸ்ரநாமத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மாவை தான் ரச்சனை பண்றார். கிருஷ்ண பரமாத்மா அப்போ மனிதனுடைய உடம்பில் தான் இருந்து பண்ணியிருக்கார். அங்க ஒரு சின்ன கேப் வருது. தேவர்களாகவே இருந்து ஸ்தபம் பண்ணினது ஸ்துதி பண்ணினது வந்து இந்த லலிதா சகஸ்ரநாமம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்துடைய மகாத்மத்தை ஒரு யுகம் பூராவும் சொன்னாலும் தீர்க்க முடியாத அளவுக்கு மகாத்மம் அது உள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த பாதங்களுக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் இருக்கு என்பதனால்தான் நாம் செய்ய வேண்டியது எல்லாமே திருவடிகளை தியானம் செய்யறது, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி அந்த சிறப்பான பாதங்களை வந்துதான் வர்ணிக்க போகிறார். அந்த பாதத்தை வந்து ஏன் இந்த மாதிரி உத்தமமான சில மகான்களான கவிகள் எல்லாம் கூட ஆமையினுடைய பிருஷ்டபாகம்னு சொன்னதை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். காரணம் என்னன்னா, அம்பாளுடைய பாதம் ஆமையினுடைய தோடு மேலே இருக்கக்கூடியதான் அந்த கடினமான அந்த மேல் தோட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலை சாஸ்திரத்துல. சொத்தத்தை என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதாயே நமஹ. ஆமையினுடைய பிருஷ்டபாகத்தை ஜெயிக்கக்கூடியதான அளவுக்கு அழகாகவும் மிருதுலமாகவும் கூர்மையாகவும் இருக்கு என்றுதான் சொல்லுகிறார். ஸோ சாமுத்திரிகா லட்சணத்தில் இந்த பாதத்தில் வந்து சர்வம் இருக்கு. மெடிக்கல் சயின்ஸ்லையும் அக்யூ சயின்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பாதத்தில் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொரு பார்ட்லையும் அமுத்தி 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 உள்ளுக்குள்ள இருக்கிறதான உறுப்பிகளை எல்லாம் சரி பண்ணக்கூடியதான திறமை இந்த பாதத்தில் இருக்கு. இது ஒரு பக்கம் சயின்ஸ் ஓரியன்ட் அங்க இருக்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் பூராவுமே அம்பாளுடைய திருவடிகளில் ஐக்கியமாகி இருக்கு. ஆகவே அந்த திருவடிகளை நாம் தியானம் செய்கின்ற பொழுது பிரபஞ்சம் நம்ம கைக்குள்ள அடங்கிவிடும். அதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. பிரபஞ்ச சக்திகளை பூராவும் நம் கைக்குள்ளே அடக்கும்படியான அளவுக்கு ஒருவருக்கு சக்தி கிடைக்கும் என்றால் அது அம்பாளுடைய திருவடிகளை தியானம் செய்வதனால் மட்டுமே தான் வந்தமையும். பதம் தே கீர்த்தி நாம் பிரபதம். உன்னுடைய திருவடிகள் புறத்திருவடிகள், அதாவது பின்பக்கமாக இருக்கக்கூடியதான இந்த பாதங்கள் எப்பவுமே கீர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது, எசஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. வேதத்துல வந்து இந்த சர்வ போக சுகங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த போக சுகங்களையும், அந்த போக சுகங்களுக்குள் நல்லதும் இருக்கு கெடுதலும் இருக்கு, சமஸ்த போக சுகங்களையும் இரண்டாக வகுத்து சொல்லுகிறது. ஒன்னு எசஸ், இன்னொன்னு பிரேயஸ். எசஸ் அப்படின்னா ஆன்மீக வடிவமான கீர்த்தி, லாபம், சுகம், சந்தோஷம், ஆனந்தம் அப்படிலாம் அது சேரும். பிரேயஸ் என்பது வந்து சுகபோகங்கள், சிற்றுன்பங்கள், எதையெல்லாம் நாம் செய்வதனால் நம்மளுடைய உடம்பு, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் கெட்டு தொலையுமோ அதனுடைய உபாயத்தை சொல்லுகிறது பிரேயஸ். ஆகவே ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படிங்கிறதான தத்துவங்கள் போல இங்க அம்பாளுடைய இந்த ரெண்டு திருவடிகள் எப்பவுமே பக்த ஜனங்களாலேயும் மகான்களாலேயும் மகர்ஷிகளாலேயும் போற்றப்பட்டது. அபரிமிதமான போற்றலுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அம்பாளுடைய திருவடிகள். அதனால தான் சொல்றார் கீர்த்தினாம் பிரபதம். அந்த கீர்த்தி இருக்கக்கூடியதான யசஸ் இருக்கக்கூடியதான உன்னுடைய திருவடிகளை சில பேர் கொஞ்சம் இந்த ஆமையினுடைய பிருஷ்டபாகம் போன்றதானது அதில் அது மாதிரி அழகாக இருக்கக்கூடியது என்பதை வந்து ஆமையினுடைய மேல் தோல்ல அதனுடைய மேல முதுகில் இருக்கிற அந்த கடினமான தோல் இருக்கல்லவா, அந்த கட்டியானது, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது தப்பு. அப்படிலாம் பண்ணணும். அம்பாளுடைய பாதம் மெத்தை போன்றது, பஞ்சு மெத்தை போலது, சில்காட்டமா இருக்கும். அது அவ்வளோ அழகான மிருதுலமான அந்த பாதங்கள். இது அதை என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, அபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி. அதாவது உன்னுடைய அந்த திருவடிகளுக்கு ஒரு மனிதனுடைய அல்லது அதை வணங்கக்கூடியவர்களுடைய சர்வவிதமான ஆபத்துகளையும் நீக்கக்கூடியதான சக்தி உன் திருப்பாதங்களுக்கு இருக்கு. ஹிஸ்டரியே எப்படிதான் சொல்றது அப்படிங்கிறார். ஹிஸ்டரியே எப்படிதான் சொல்றது, இன்ன வரைக்கும் உன்னுடைய பாதத்தால உதகடைச்சவனுக்கு கூட முக்தி மோட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னா உன்னுடைய பாதங்கள் எப்பேற்பட்டதான ஒரு ஆபத்தையும் நீக்கி அந்த பக்தனுக்கு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறது என்பதற்கு சந்தேகம் இல்லை என்று சொன்ன ஆதிசங்கர பகவத்பாதர் உன்னுடைய இந்த கீர்த்திக்கு மட்டும் காரணமாகவும் கீர்த்தியை மட்டும் கேட்டு பழக்கம் இருக்கக்கூடியதான உன்னுடைய அந்த திருவடிகள் ஆபத்திலிருந்து விலகி நிற்கிறது. எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் அது தனிச்சு இருக்கிறது. அதுக்கு ஆபத்துங்கிறதே ஒண்ணு கிடையாது.
அம்பாளுடைய பாதங்களுக்கும் ஆபத்தில்லை, அம்பாளுடைய பாதங்களை தியானம் செய்பவர்களுக்கும் ஆபத்தில்லை என்பதுதான் இதனுடைய நோக்கம். சத்பிஹி கடின கமடீஹி கற்பர் துலாம். கவிகள் கற்பனை பண்ணி இதை சந்துலனம் பண்ணி பேசி இருக்கிறதை தான் நான் அதிசயமாக பார்க்கிறேனுங்க. என்ன சாமியதை அவ கண்டா இதுல எனக்கு தெரியல அப்படிங்கிறார் பகவத்பாதர். பகவத்பாதர் இப்படி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. அவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கலை, கமெண்ட்ரி பண்ணலை. ரொம்ப ஆசைப்பட்டார் அம்பாவிடம். அம்மா 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 சொல்லி பின்னாடியே நடந்தா சின்ன பச்சை குழந்தைகள் அம்மாவுடைய ஜாவணியை பிடிச்சிட்டு எப்படியெல்லாம் அம்மாவோட பின்னாடி இப்படி நடந்து கட்டி பிடிச்சிட்டு காலில் உமா கொடுத்து, மூக்கில் உமா கொடுத்து, தலையில உமா எல்லாம் கொடுத்து வசீகரணம் பண்ண முயற்சி செய்யுமோ அந்த குழந்தைகள். அது மாதிரி பகவத்பாதர் ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தார், எப்படியாவது லலிதா சகஸ்ரநாமத்துக்கு நான் ஒரு வியாக்கியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு. அம்பாள் 3 தடவையும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. வருங்காலத்துல பாஸ்கர் ராயரால பண்ண வைக்க வேண்டியதான அந்த கர்மாவை பகவத்பாதருக்கு கொடுக்கவில்லை. அதனாலேயே பகவத்பாதர் இந்த அம்பாளுடைய ஆனந்தலகரி சௌந்தரலகரிங்கிறதான சௌந்தரலகரியை வியாக்கியானம் செய்யக்கூடியதான ஒரு பாக்கியம் அவருக்கு கொடுத்தாள் தேவி. அம்பாளிடம் கேட்டவர்களுக்கு எஸ்பெஷலி நல்ல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட அம்பாளிடம் நாம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோமானால் நிச்சயமாக அம்பாளை சாங்ஷன் பண்ணி கொடுக்கிறாரு, அது அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறார். கெட்ட விஷயங்களுக்கு பகவான் கூட்டு மாட்டார், அதுக்கு அனுகிரகம் கிடைக்கவும் செய்யாது. அது நாம் நம்மளுடைய அகந்தையினால மட்டுமே செய்யக்கூடியதான விஷயங்கள். ஆகவே கதம்பா பாகுபியாம், உன்னுடைய அந்த பாதங்களை இந்த முப்புறங்களையும் ஜெயித்ததான பரமசிவன் என்ன செய்கிறார்? உன்னுடைய விவாக காலத்துல உனக்கு திருமணமாச்சே, அந்த திரிஜுகி நாராயணன் அப்படிங்கிறதான கஷேத்திரம் நாமெல்லாம் தரிசனம் பண்ணுமே ஹிமாலயத்துல சாரதாம் ட்ரிப்பில், அந்த இடத்துல தான் பார்வதி பரமேஸ்வரனுக்கு விவாகம் நடக்கிறது. அந்த அக்னி இன்னைக்கும் எரிஞ்சுட்டுதான் இருக்காங்க. அப்பேற்பட்டதான கதம்பா பாகுபியாம் உபயமன காலே, உபநயனம் உபயமனம். இங்க மனைவி என்றதான கன்னிப்பெண் தன்னுடைய மனசையும் உடம்பையும் ஆத்மாவையும் ஜீவனையும் எல்லாத்தையும் கணவனிடம் ஒப்படைக்கிறாள். வட்டு பிரம்மச்சாரி என்பவர் உபநயன காலத்துல தன்னுடைய மனசு, வாக்கு, கர்மம், உடம்பு, ஞானம், அறிவு, ஜீவன் எல்லாத்தையும் பிரம்மத்திடம் ஒப்படைக்கிறார். உபநயனம், இங்க உபமயனம், இதுதான் வித்தியாசம். உபமன காலத்துல உன்னுடைய விவாக காலத்துல புரபிதா பரமேஸ்வரனால புறங்களை எல்லாம் தகனம் செய்ததான அந்த மகா பரமேஸ்வரன் பரபிரம்மமூர்த்தி கிட்ட யதாதாயா ஞஸ்தம், அழகாக ரொம்ப தயோட காருண்யத்தோட அழகாக திருஷபிகி தயமானேன மனசா, ரொம்ப தயான மனசோட இருக்கிறதான அந்த பரமசிவன் உன்னுடைய அந்த பாதங்களை தூக்கி அம்மி மிதிக்கிறது அப்படிங்கிறதான ஒரு சம்பிரதாயம் உண்டு விவாகத்துல. விவாகத்தை நான் பூர்ணமாக ரொம்ப விரளமாக நான் அதை வியாக்கியானம் செய்கிறேன். இப்போ இந்த அர்த்தம் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அப்போ விவாக காலத்தில் அம்மி மிதிக்கல் அப்படிங்கிறதான ஒரு சடங்கு இருக்கு. அதில் பரமசிவன் அம்பாளினுடைய இடது பாதத்தை தூக்கி அந்த அம்மிக்கல் மேலே வைத்து உன்னுடைய மனசை திருடப்படுத்திக் கொள். வாழ்க்கையில எந்த நல்லது கெட்டது வந்தாலும், நமக்கு எல்லாம் நல்லது கெட்டது அப்படின்னா கடன் வாங்குறது, கொடுக்கறது, நோய், இதெல்லாம் தான் நம்ம பிரச்சனைகள். அம்பாளை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அம்பாளை எல்லாரும் விரும்புவார்களாம். பக்தர்கள் எல்லாம் அம்பாளை தாயாராக விரும்புவார்கள். போக்கரி பசங்களான அசுரர்கள், ராட்சசர்கள்லாம் அம்பாளை எப்படியாவது மனைவியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான காம நோக்கத்தோட விரும்புவார்கள். இப்படி பகவானுக்கு பகவான் லெவல்ல பிரச்சனைகள், நமக்கு நம்ம லெவல்ல பிரச்சனை இருந்தும் பக்தர்களுடைய பிரச்சனையை தரணம் செய்வதற்கும் சால்வ் பண்றதுக்கும் இறைவனிடம் சக்தி இருக்கு. இறைவனுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கும்? பக்தர்களுடைய விண்ணப்பம், பக்தர்களுடைய பிரார்த்தனை தான் பகவானுக்கு சக்தியை ஊட்டுகிறது. அதுக்கு உத்தமமான உதாரணம் தான் ஹனுமானுக்கு தன்னுடைய சர்வவிதமான சக்திகளையும் மறந்து போகிறதுக்கு மகர்ஷி சாபத்தினால ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அதுக்கு சாப விமோசனமாக சொன்னது என்ன அப்படின்னா, உன்னுடைய புகழையும் யாரெல்லாம் கீர்த்தனை செய்வார்களோ அப்போ உன்னுடைய எல்லா சர்வசக்தியும் உன்னை திரும்பி நீ பெரிய பகவானாகி விடுவாய், அத்துலமாகி விடுவாய். நீ உனக்கு ஈக்குவலாக யாரும் இருக்க முடியாது, அவ்வளவு பெரிய சக்திசாலியும் மகா பிரதாபியமாகி விடுவாய் நீ அப்படிங்கிறார். அஷ்டமா சித்திகளை சூரியநாராயண சுவாமியிடமிருந்து கற்றுக்கொண்டவர் ஹனுமான் சுவாமி ஆஞ்சநேயர். கவிஞர்கள் சில பேர்லாம் உன்னுடைய பாதத்தை, ரொம்ப மிருதுலமான அந்த பாதத்தை கொஞ்சம் கடினமாக பார்த்த பார்வை தப்பு. ஆனா அந்த பாதத்தை கடினமான கல்லுக்கு மேல தூக்கி வச்சா அது எப்படிதான் பண்ண முடிஞ்சதோ, எப்படிதான் மனசு வந்ததோ அப்படிங்கிறதான ஒரு
ஆர்வம் அவருடைய மனசுக்குள்ள இருக்கு. அட் த சேம் டைம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப தயையோட தய இருந்த என்னாகும், நம்மளுடைய ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சரா இருக்கும் அல்லவா. இப்போ ஏர்போர்ட்ல நம்ம பேகேஜ் எல்லாம் போடுறோம், அதெல்லாம் உடையாம கொள்ளாம பார்த்து கேட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அதுக்கு மேல ஃப்ரஜைல் அப்படிங்கிறதான ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் அதை, அதுல உடஞ்சி போயிடும் அப்படின்னு அறிகுறி. அதுபோல பரமேஸ்வரனுக்கு வந்து தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. இந்த திருமண சடங்குல வந்து அம்பாளுடைய பாதத்தை எல்லாருக்கும் முன்னாடி சர்வ சம்மதத்தோட பிரத்யட்சமான அக்னிக்கு முன்னாடி, அஷ்டதிக் பாலகர்களுக்கு முன்னாடி, 33 கோடி தேவர்களுக்கு முன்னாடி, சர்வவிதமான மகர்ஷிகள் மகேஸ்வராதிகளுக்கு முன்னாடி அம்பாளுடைய பாதத்தை தைரியமாக ரொம்ப தயையோட அந்த தன்னுடைய கரங்களால தூக்கி எடுத்து அந்த அம்மி மேலே வைத்தார். எதனால தயவு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அவ்வளவு பயபக்தி ஸ்ரத்தையோட பக்குவதையோட அந்த பாதத்தை தூக்கி நிதானமாக வச்ச. என்ன பண்றது, வைக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிறதான ஒரு சிச்சுவேஷன்ல வைக்கிறார். வைக்கிறேன்னு சொல்லி வைக்கலை, கல்லில கொண்டு வைக்கிறதா, பாறாங்கல்லில கொண்டு அம்பாளுடைய திருவடிகளை வைக்கிறதா பகவானால் நினைச்சு பார்க்க கூட முடியாது. அதனால அவர் மார்ல வச்சுக்கணும்னு விரும்பினார், தன்னுடைய நெற்றிக்கண்ணில வச்சுக்கணும் விரும்பினார், தன்னுடைய சிரசில வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்பேற்பட்டதான அந்த பக்த சிரோமணியான பகவான் எப்படிதான் இந்த பாதத்தை தூக்கி கல்லு மேல வச்சிருப்பார். இப்போ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஒரு பெண் என்பவள் வந்து 10 பெற வேண்டும், 10 குழந்தைகளை மினிமம் பெற்றெடுக்க வேண்டும். குழந்தைக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர் வருணன், அதாவது ஜலம். அந்த ஜலம் என்கிறதான வருணன் தான் மகாவிஷ்ணு. ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வான் பூதான்யாபஹ பிராணாவ ஆபஹ பசவஹ ஆபோன்னமாமோ பிரதசம்ராடாபோ விராடாபஹ சுராடாவச்சத்தாகும் சாபோ போத்ருதுகும் சாபஹ சத்யமாபஹ சர்வா தேவா தேவதா. அத்தனை பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது சுத்தமான ஸ்வீட் வாட்டர், அழகான நல்ல தண்ணீர். அது வந்து நரஸ்வரூபம், நரநாராயணனாக நரத்துல வாசம் செய்யக்கூடியதான அயனன் நாராயணன். மகாவிஷ்ணு ஸ்வரூபம் தான் ஜலம். அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம் தான், மகாவிஷ்ணு தான் ஜாதகங்கள்லாம் பார்க்க போற நேரத்தை பிருகஸ்பதி தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் 5ஆம் பாவத்துக்கு. அப்பதான் புத்திர பௌத்திராதிகள் உண்டாகும். அதை வந்து வருணனுடைய உருவத்தில் இருக்கார். அந்த வருணன் என்றாலே தண்ணீர். அந்த வருணனுடைய உருவத்துல மகாவிஷ்ணுவே இருக்கார், பிருகஸ்பதி ஸ்வரூபமாக இருக்கார். அவர் 5ஆம் பாவத்துக்கு பூர்வ ஜென்மம் இருந்தா, பூர்வ ஜென்மத்துல சுகிருதம் இருந்தாதான் சத்புத்திராதிகளை இந்த ஜென்மாவில பெற்றெடுக்க முடியும், வளர்க்க முடியும், பெருசாக்க முடியும். அந்த ஒரு அனுகிரகத்தை தான் நாம் இப்போ ஞாபகப்படுத்திக்கணும். அந்த வருண பகவான்கிட்ட கேட்டுக்கக்கூடியதாக ஒரு மந்திரம் இது. வருணன் ரொம்ப முக்கியம் விவாக காலத்துல. வருணனை பத்தி நிறைய இருக்கு மந்திரங்கள், நம்மளுடைய சந்தியாவதனங்கள்ல இருக்கு. இரவு நேரத்துல வருணனைத்தான் தியானம் செய்ய வேண்டும். சந்தியா வேளைகள்ல திருசந்தியினுடைய, அதாவது சாயம் சந்தியா வந்து வருணனைத்தான், வருணன் தான் நல்ல அபீஷ்டமான சுகபோகங்களை கொடுத்து நல்ல வாழ்வை அமைத்து கொடுப்பார். இப்பேற்பட்ட காரணங்கள்லாம் உண்டு, அங்க இருக்கட்டும். பரமேஸ்வரன் வந்து அவ்வளவு தயா சாகரமாக இருந்து அந்த பாதங்களை கடினமான கல்லுக்கு மேல தூக்கி வைத்தார். வச்சதுக்கு அப்புறமா அம்பாளுடைய முகத்தை பார்த்து மந்திரத்தை சொல்லுகிறார். அதாவது அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து, கன்னிகையினுடைய முகத்தை பார்த்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த பெண்ணினுடைய பாதங்களை ஸ்பர்சனம் செஞ்சா முதல் பிரார்த்தனை, அவனுக்கு எனக்கு ஆயுசை கொடு, எனக்கு ஆயுசு கொடுக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டால் இவள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பள், பதிவிரதையாக இருப்பள். எப்பேற்பட்டதான சூழ்நிலையும் நீ மனசை தளர விடாதே, மனசை கட்டியாக திருடமாக வைத்துக்கொள் என்பதற்கான ஒரு அறிகுறிதான் இந்த சடங்கினுடைய மகாத்மா. அதுக்கு மந்திரம் எல்லாம் இருக்கு, ரொம்ப பிரமாதமான மந்திரம். விவாகத்துல வந்து 4வது கட்டத்துல வர்றது இந்த மந்திரங்கள் எல்லாம். அப்படி மகாபரமேஸ்வரியான மகாதேவி கீர்த்திகளுக்கு மட்டும் ஸ்தானம் இருக்கக்கூடியதான, சர்வவிதமான ஆபத்துகளையும் விலக்கக்கூடியதான உன்னுடைய திருவடிகளின் புறவடிகளை சத்கவிகள் எல்லாம், கொஞ்சம் நல்ல கவிகள் எல்லாம் கூட அதை வந்து அவ்வளவு கடினமான ஆமையினுடைய புறந்தோல மாதிரி அதுக்கு சாமியமாக சாமியப்படுத்தி வர்ணிச்சிருக்கார்கள் சில இடங்கள்ல. அது எனக்கு என்னமோ ரொம்ப ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறார் பகவத்பாத். திரிபுராந்தகனான பரமேஸ்வரன் விவாக காலத்துல ரொம்ப தயவான மனசோட சேர்ந்து, தெய்யம் மனசும் தெய்யம் ஒன்னா எடுத்து அப்புறம் கேட்கணும், அமிர்தம் தான் நடம். எப்படிதான் உன்னுடைய அந்த பூ போன்றதான திருவடிகளை கடோரமாக இருக்கக்கூடியதான கடினமான அந்த கல்லு மேல தூக்கி வைத்தார் என்பது வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கம்மா அப்படிங்கிறார்.
ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அப்படி எல்லாம் இருந்தா கூடுதலாம் சடங்குகள். இதெல்லாம் சடங்குகளுக்கு சம்ஸ்காரம்னு பேரு. சம்ஸ்காரம் இல்லை என்றால் நாமெல்லாம் அழிஞ்சு போயிடுவோம். சம்ஸ்காரம் தான் நம்மளை இந்த லெவல்ல கொண்டு நிறுத்தி இருக்கு இன்ன வரைக்கும். இப்ப நாம் சம்ஸ்காரத்தை அழித்துக் கொண்டு வரோம் கொஞ்சமாக. ஆகவே பராசக்தியினுடைய திருவடிகள் பக்த சம்ரட்சணத்துக்காகவும் கீர்த்திக்காகவும் மட்டுமே இருக்கக்கூடியதாக அடைக்கலம். அது எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாக பக்தருக்கு வரக்கூடியதான ஆபத்தை தடுக்குகிறது ஷீல்ட் ஆட்டமா. அதே நேரத்துல பக்த சம்ரட்சணம் மட்டும் இல்லாமல் பலவிதமான கீர்த்தி மகாத்மியம் பலரும் போற்றுகிறார்கள் இந்த திருவடிகளை. அப்பேற்பட்டதான இந்த திருவடிகளுக்கு நான் என்னுடைய நமஸ்காரத்தை செய்து கொள்கிறேன். என்னுடைய இந்த ஆச்சரியத்துக்கு ஏன் எனக்கு இப்படி புத்தியில தோணுத்து எனக்கு தெரியாதமா அப்படிங்கிறார். அப்படி உனக்கு ரொம்ப விதிவத்தாக என்னுடைய விவாக காலத்துல அந்த சிலாரோபணம் அந்த அந்த பாறக்கல்லுக்கு மேல காலை தூக்கி வச்சது எனக்கு இன்னும் ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது. இதுதான் எனக்கு இருக்கிறதான ஒரு சின்ன சந்தேகம் அப்படிங்கிறார். சாதாரணமாக விவாகம் என்பது 8 விதமாக இருக்கிறது. அஷ்டவித விவாகம்னு பேருது. விவாகம் என்பது 8 வேயில் இருக்கு. வைதீகமாக செய்யக்கூடியதான் விவாகம், அவைதீகமாக செய்யக்கூடியதான் விவாகம். இப்படி 2 பிரிவினை. அப்படி பார்க்கிற நேரத்துல முதல் விவாகம் பிராமண விவாகம், 2 தெய்வீக விவாகம், 3 ஆர்ஷ விவாகம், 4வது பிராஜாபத்தி விவாகம். பிராஜாபத்தி விவாகம் அப்படின்னா பூஜை புரஸ்காரங்கள் யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ணி கிஃப்டாக கிடைக்கிறது. அபாண்ட மகர்ஷிக்கு ஒரு புத்திரன் இருந்தார், ரிஷிசிங்கன்னு பேர் இருக்கு. இந்த சூரிய வம்சத்துல நார்த் இந்தியாவில் மழை இல்லாம ரொம்ப தவிச்சார்கள். அந்த மழை வர வேண்டுமானால் அந்த துஷ்டி புஷ்டியோட அந்த உலகம் இருக்க வேண்டும் அப்படின்னா பிரம்மச்சாரி, ஸ்திரீ சங்கமம் இல்லாததான ஒரு பிரம்மச்சாரிய கட்ட பிரம்மச்சாரிய அழைத்து கொண்டு அவன் வழியாக இந்த யத்னம் பண்ணாதான், இந்த யாகம் வழியாகத்தான் மழையெல்லாம் பெஞ்சு ரொம்ப சுகசமர்த்தியோட வாழ முடியும் அப்படின்னு அசரீரி கட்டுது. 2 அங்க அவருடைய குலகுரு உபதேசம் செஞ்சார். அதுபடி அந்த மகாராஜன் இந்த ரிஷிசங்கனை தேடி கண்டுபிடிக்கிறார். ரிஷிசங்கனை கூட்டிட்டு விவாகம் இந்த வேதியில ரொம்ப சிரேஷ்டமான யாகம் நடக்கிறது. அதனுடைய கடைசியில அபரிமிதமான ஜலதாரை கீழே வர்ஷிச்சது. அதுக்கு கிஃப்டாக தன்னுடைய புத்திரியை விவாகம் செய்து கொடுத்தார். இப்படி ஏதாவது நல்ல சத்பூஜைகள் எல்லாம் பண்ணி யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணி கிடைக்கக்கூடியதான ஒரு கிஃப்ட் அல்லது அதனுடைய அந்த நன்றி ரெசிப்ரோகேஷன் சொல்லுவாங்க. அது பண்றதுக்கு பேர் தான் இந்த பிராஜாபத்தி விவாகம். 5வது ஆசுர விவாகம், 6வது காந்தர்வ விவாகம், 7வது ராட்சச விவாகம், 8 பைசாச்ச விவாகம். இப்படி 8 விதமாக விவாகங்கள் இருக்கு. இதுல பைசாச்சம் ராட்சசம்ங்கிறது செய்யவே கூடாது, செய்ய வேண்டியதான சூழ்நிலை ஏற்படலாம். அதாவது பிராமணம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், இந்த 6 விவாகங்கள் பிராமணன் செய்து கொள்ளலாம். க்ஷத்திரியர்கள் 4 விவாகங்கள் முதல்ல சொல்லப்பட்டதான அந்த 2 தெய்வம் பிராமணத்தை தவிர்த்து 3வது ஆரம்பிக்கக்கூடியதான ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், இப்பேற்பட்டதான விவாகங்களை எல்லாம் செஞ்சுக்கலாம். வைசசூதனுக்கு ஆசுர விவாகம், காந்தர்வ விவாகம், பைசாச்சி விவாகம் அப்படிங்கிறதான 3 விவாகங்கள் இருக்கு. இந்த பைசாச்சி விவாகங்கிறது ரொம்ப மட்டமான ஒரு விவாகம். அதாவது பிசாச்சுக்களினுடைய ரீதியில பண்ணக்கூடியதான் விவாகம். அதெல்லாம் சொல்ல புறப்பட்டாலே நான் கிளம்பிக்கணும். அவ்வளவு ஒரு மோசமான நடைமுறையில் இருக்கு. அதனால ஒன்றும் பெரிய பேசலாம் தள்ளுவடி கொடுக்க முடியாது. இதெல்லாம் ரியாலிட்டி. இதில் தெரிஞ்சுக்கிறது தான் சாஸ்திர பட்டணம். இந்த உன்மத்தகா பைத்தியம் பிடிச்ச பொம்பளைகள் இருப்பா அல்லவா? பைத்தியம் பிடிச்ச பொம்பளைகளுக்கு தேக ஸ்மரணை இருக்காது, மனோநிலை கெட்டு போனவர்கள். அவர்களெல்லாம் போய் பலாத்காரமாக பிடிச்சு அங்க மைதுனாதி கிரிகளை எல்லாம் பண்ணி, அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு பைசாச்ச ரூபத்துல அவளுக்கு தெரியக்கூடியது பாவம் நடக்கிறது. எப்படி எனக்கு என்ன ஜாதகம் பார்க்க ஒரு பார்ட்டி ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வந்ததான ஒரு கேஸு. சில விஷயங்கள் எல்லாம் பிடிச்சு கேட்டேன் நான். அந்த பொண்ணை கர்ப்பதானம் பண்ணி அதை ஒரு கோவில் கூட்டிட்டு போய் அங்க போய் கர்ப்பச்சித்திரம் பண்ணியிருக்கா, அபோஷனம் பண்ணியிருக்கா. அது கூட அது தெரியாது, வச்சு பிச்சாட்டம் இருக்கிறது. நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். அந்த பொண்ணோட பாதம் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஒரு பொம்மை பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும் பாதம். தண்ணி விட்டா தண்ணியாவது போறதாவது, பெரிய அணைக்கட்டு தண்ணி அங்கே நிற்கிற மாதிரி அங்கேயும் நிற்கும். அப்படி ஒரு பாதம் இருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் பாவம்.
அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அதுக்கு அபார்ஷன் பண்ண கூட தெரியாது. அப்புறமா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கா, அப்புறமா தான் அதுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கா, எனக்கு வலிச்சது அப்படி பண்ணா சொல்றது. இப்படிலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பைசாச்ச ஸ்வரூபமான விவாகாதிகளும் விவாகத்தை சேர்ந்ததான சில சடங்குகளும். இதெல்லாம் வந்து நாட் அலோடு. ஓகே. அப்புறமா இந்த ராட்சச விவாகம் ஃபோர்ஸ் பண்ணி இடிச்சு குத்தி எல்லாம் சினிமா எல்லாம் பார்க்கறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அவைலபிள் நம்ம சினிமாவில். நல்லது வந்து பார்க்க முடியாது சினிமாவில், இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி பிராமண விவாகம் அல்லது தெய்வீகமான விவாகம், ஆர்ஷ விவாகம், இதெல்லாம் வந்து ஹைலி செலிப்ரேட்டிவ் வே ஆஃப் மேரேஜஸ். ரொம்ப பக்குவமாக மோஸ்ட் மெச்சூர்டு வே ஆஃப் கெட்டிங் மேரிட். அப்போ இதுல பிராமண விவாகம் தான் தார்மீக விவாகம்னு பேரு. அக்னி சாட்சியாக செய்யக்கூடியதான விவாகத்துக்கு பேரு தான் இந்த தார்மீக விவாகம். ஒரு விவாகம் என்பது தார்மீகமான விவாகத்துல 30 சடங்குகள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 9 10 30 சடங்குகள் இருக்கு. முதல் சடங்கு என்பது வந்து கணபதி பூஜை. இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட குடும்பத்தாரெல்லாம் வந்து ஏறது பெண்ணுடைய வீட்டுக்குள்ள, பெண்ணினுடைய வீட்டில் தான் விவாகம் நடக்கும். அதுதான் முறை. ஏன்னா இந்த வாழை மரம் பார்த்துருக்கேளோ, வாழை மரத்தை வந்து கல்யாண பந்தலுக்கு முன்னாடி வைப்பார்கள், மாவலை தோரணத்தை கட்டுவார்கள். அப்புறமா அந்த தென்னை மரத்திலேருந்து வரக்கூடிய அந்த கூம்பு இருக்கே, அதை கட் பண்ணிட்டு அதில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அதெல்லாம் தொங்க விடுவார்கள். புதுசாக மலரக்கூடியது, புதுசான ஒரு ஜென்மத்தை உருவாக்கக்கூடியது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லக்கூடியதான வாழை அடி வாழைன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ சினிமாவில் கூட டைலாக் எல்லாம் இருக்கு. வாழை அடி வாழை அப்படின்னா, வாழை தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்வதற்கு முன்னாடியே 4-5 குழந்தைகளை பெற்றுட்டு தான் அது போகும். இது இந்த வாழை அடி வாழை யோகமும் இருக்கு சில பேருக்கு ஜாதகங்கள்ல. இப்படி அந்த வாழை மரத்தை அங்கே வைக்கிறா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா இப்பவே நான் குலைச்சு தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், கன்னி சுரூபமாக இருக்கேன் நான் அப்படிங்கிறதானது. வாழையை தொட்டாலே அதுக்கு தெரியுமா, வலிக்கும். ஆக்சுவலி ஒரு சொல்லு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பேளோ, வாழை வேலியில விழுந்தாலும் வேலி வாழையில வந்து, வேலி கட்டுறது எப்படின்னா முள்ளுனால கட்டுவா முன்னைய காலத்துல. இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் கம்பி எல்லாம் வந்தாச்சு. அப்போ அந்த முள்ளு வந்து வாழையில குத்தினாலும், வாழை முள்ளில் விழுந்தாலும் ஆபத்தா இருக்கு அப்படின்னா வாழைக்கு. ஏன்னா வாழை வந்து அவ்வளவு மிருதுலமாக இருக்கும், கன்னி பருவமாக இருக்கும் எப்பவுமே. வாழை மரத்தினுடைய மகத்வம் என்னன்னா, அது கன்னி சுரூபமானது. பிரசவத்துக்கு அப்புறமும் அது கன்னி சுரூபம். வாழை கொலைத்த பிறகும் அது கன்னியாகவே இருக்கும். இப்ப பராசக்தி உலகத்திற்கான சமஸ்த ஜீவராசிகளையும் பெற்றெடுத்த பிறகும் அவள் கன்னியாகவே இருக்காள். குக்ஷியில் சுமக்காமல் கோடி லட்சம் உயிர்கள் மீண்டாய் ரட்சிக்க வேண்டும் அம்மா. கன்னிகா சுரூபிணியாக இருக்கக்கூடியவள். ஆகவே இந்த வாழைகளை வந்து, வாழை மரத்தை கொண்டு வந்து அந்த கல்யாண மண்டபத்துல ஃப்ரண்ட்ல வைக்கிறா. குலைச்சு தூங்கிட்டு இருக்கும் பச்சை இலைகள். எப்போ எத்தனை தடவை, அதாவது 10 நாளுக்கு அப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் எடுத்து புரிஞ்சு பார்த்தாலும் இல்லை தண்ணீர் வரும். இந்த வாழை தண்டு, அந்த வாழையில எதையுமே வேஸ்ட் பண்றதுக்கு இல்லை. அதனுடைய மேல் இருக்கிறதான அந்த சட்டை எடுத்து பூமாலை கட்டலாம், நார் உண்டாக்கி. நார் எடுத்து கயிறு பண்ணலாம், என்னெல்லாமோ பண்ணலாம். கயிறு அப்படின்னா ரஜ்ஜு, ரஜ்ஜு தோஷம், கயிறு தோஷம். இந்த வாழை ரொம்ப முக்கியமாகிறது. அது உள்ள இருக்கிறதான தண்டு, வாழைத்தண்டு கிட்னிக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். வாழைத்தண்டு நம்ம என்ன வடாமிலம் பண்ணுவாளே, அது நிறைய இருக்குதுல. அப்புறம் வாழைக்காய், வாழை இலை, இப்படி சர்வ பொருளும் அதுல உபயோகமானது. அது மாதிரி ஒரு கன்னிகை என்பவள் வந்து உத்தமான சர்வத்துக்கும் லட்சண யுக்தியாக இருக்கக்கூடியவள், சகுனரூப ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், நல்லத்தை எல்லாம் துஷ்டி புஷ்டியோட கொடுக்க. உலகத்திலே பெரிய ஒரு சம்பாத்தியம் எது அப்படின்னா புத்திர சம்பாத்தியமா, குழந்தைகளை பெற்றெடுப்பது தான் பெரிய சம்பாத்தியம் அப்படிங்கிறதா. சம்பாத்தியம், தனம், தகனத்துக்கு வித்தியாசம் உண்டு. பேர்லேயே இருக்கிற அர்த்தம் இல்ல இருந்தா கூட, நாம் பெற்றுக்கொள்வது என்பது வந்து குழந்தைகளை, கொடுப்பது என்பது வந்து இறைவன் கொடுப்பார். அதாவது பிரகிருதி கொடுக்கும், அதை பெற்றுக்கொள்வது வந்து பெற்றோர்கள். ஆனால் அவருக்கு பேரு பெற்றோர்கள்னு பேரு. இங்கிலீஷ்ல கிடைக்காது பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ், தேவையில்லாத பேர்லாம் போட்டு, அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. தமிழ் தான் என்னுடைய மகத்துவமே, சம்ஸ்கிருதம் தான் என்னுடைய மகத்துவம். அல்ல ஜனனி, ஜென்மதாதா, அழகான நாமங்கள். ஆகவே இந்த வாழை மரம் அதை சொல்லுகிறது. அதையெல்லாம் கட்டி தூக்கி அப்புறம் மாவலை வந்து விஷத்தன்மையை நீக்கும். மாவலையில காத்து விட்டு அந்த காத்து வீட்டுக்குள்ள வந்து கொடுத்து அப்படின்னா, ஓஹோ அபீஷ்டம், நோயற்ற வாழ்வு கிடைக்கும். அதனால்தான் அந்த அப்புறமா வந்து இந்த இதெல்லாம் தொங்க விடுறா. இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளைய வந்து கல்யாண மண்டபத்துக்குள்ள, முன்ன காலத்துல வீடு எல்லாம் முகூர்த்த கால்னு ஒரு கால் நட்டுருப்பா, அது கிராஸ் பண்ணித்தான் வரணும்.
அப்படி வந்து எல்லாம் டீ காஃபி எல்லாம் உமா அப்படிலாம் ஆச்சு. எல்லாம் முதல்ல கணபதி பூஜை நடக்கும். கணபதி பூஜை நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்லை, பிகாஸ் அதுக்கே ஒரு செப்பரேட் எபிசோடு வேணும், அவ்வளோ பெருசு சப்ஜெக்ட் இது. முதல்ல கணபதி பூஜை, அப்புறமா வந்து நாந்தி தேவதா பூஜை. இங்கே வந்து விஸ்வாதேவர்கள், இங்கே வந்து இந்த 13 பிதர்கள் இருக்கா, இது வந்து தேவ பிதர்கள்ங்கிறதான ஒரு சம்பிரதாயம் இருக்கு. மனித பிதர்கள், பிரேத பிதர்கள், இப்படி 3 டைப்பு பிதர்கள்ல மொத்தமாக 13 டிவிஷன்ஸ். அதுல தேவ கணத்தை சேர்ந்ததான தேவ பிதர்கள் இருக்கா, சோம பிதர்மானு. இப்ப ஏற்பட்டதான தேவதைகள் சுரூபமாக இருக்கிறதான பிதர்களுக்கு வந்து பண்ணக்கூடியதான நாந்தி ஸ்ராத்தம்னு பேர் இருக்கு. அதுக்கு நாந்தி பூஜைன்னு சொல்லுவா, ஸ்ராத்தங்கிறதான வார்த்தை யூஸ் பண்ண மாட்டா அவ்வளவு சீக்கிரமா. அதனால நாந்தி பூஜைன்னு பேர் இருக்கு. நாந்தி தேவதா பூஜை, அவ்வளவு தேவதா சுரூபமானவர்கள். அவர்களுக்கு இந்த பூஜை புனஸ்காராதிகளை பண்ணி இந்த பீப்பிள் ட்ரீ இருக்கே, அரசனுடைய ஒரு கொம்பை வச்சு, அரசே வைக்கணும்னாக்க சொல்றது சாஸ்திரம். அரசனுடைய ஒரு கொம்பை வச்ச இலை இருக்கக்கூடியதான அரச கொம்பா இருக்கணும், சும்மா உணர்ந்த வடி வைக்க கூடாது. அதுல வந்து பாலால் அபிஷேகத்தை செய்ய வேண்டும். சுமங்கலிகள் செய்யணும், 5 சுமங்கலிகளாக சேர்ந்து பாலால் அபிஷேகத்தை பண்ணி அதுக்கு பூஜை புனஸ்காராதிகள் பண்ணி அப்புறமா அந்த வஸ்திரங்கள்லாம் கொடுக்கணும். இப்பெல்லாம் ரொம்ப பிரபலமாக ரொம்ப சொபிஸ்டிகேட்டா என்னெல்லாமோ பண்ணி வைக்கிறான். பணம் இருக்கிறவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டு தப்பு கிடையாது. கொடுக்கறது பிராமணன் கையில தான் கொடுக்குறார். குஞ்சுபத்தி பண்ணி சந்தியானம் பண்றதா பிராமணன் கிட்ட எதை கொடுத்தாலும் இது வேஸ்ட் கிடையாது. அது எப்பவுமே பிக்ஸட் டெபாசிட். அது வந்து கவர்மெண்டோட பாண்டு, அது எப்போ வேணாலும் இதுக்கு வேல்யூ உண்டு, புரியுதா? அதுக்கப்புறம் நவகிரக பூஜை பண்ணணும். நவகிரகங்களையும் நட்சத்திர தேவதைகளையும் எல்லாம் பிரீதி பண்ணக்கூடியதான பூஜை நவகிரக பூஜை. அப்புறமா அதுக்கு அடுத்ததாக விரதம். இந்த விரதம் ரொம்ப 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 முக்கியம். இந்த விரதத்துல வந்து 4 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். ஒன்று வந்து இந்திரன், அப்புறமா சோமன், அப்புறமா வந்து சந்திரன், அப்புறம் அக்னி. இப்பேற்பட்டதான 4 தேவதைகளை முக்கியமாக சொல்லுகிறார்கள். இதுல இந்த விரதத்துல வந்து ஒரு குழந்தையினுடைய முதல் ஆட்சி வந்து இந்திரன், அப்புறமா வந்து சோமன், அப்புறம் சந்திரன், அப்புறமா அக்னி. இதுல வந்து இந்த இந்திரனுடைய இடத்துல வந்து கந்தர்வனை போட்டுடுவா. சில பேர் வந்து இந்திரனோட இடத்துல வந்து அக்னியை போட்டுடுவா. இந்த அக்னிக்கும் இந்திரனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் 3 பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் டிக்னிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது தேவலோகத்தினுடைய அதிபதி இந்திரன், தேவலோகத்தினுடைய என்ட்ரி அக்னி. அக்னி வழியாகத்தான் தேவலோகத்தில் இருக்கிறதான அனைத்து தேவர்களுக்கு எதோ வேணாலும் கொடுக்க முடியும். அக்னியே ஸ்வாஹா அக்னகே இதன் நமமா அப்படின்னு சர்வத்தையும் நாம் வந்து அக்னி ஸ்வரூபத்தில் அக்னிக்கு கொடுக்குறோம். ஆனால் அக்னி தான் மவுத், தேவர்களுடைய வாய் என்பதை வந்து அக்னி. அப்போ தேவலோகத்தோட என்ட்ரி என்பதை வந்து யக்னம் யாகம் யத்ன புருஷேஷனான மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியதான இந்த அக்னி பகவானே தான். அவருக்கு திரிபாதி என்ற பேரு, சப்தஜிஹ்வன் என்றதான பேரு. 3 பாதங்கள் இருக்கக்கூடியதான தேவன் அக்னி பகவான். திரிமூர்த்திகளையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர், 7 நாக்கு இருக்கக்கூடியவர், உத்தம பிராமணன். இப்படி இந்த அக்னி பகவான் அப்படின்னாலே அது தேவலோகம் அல்லது இந்திரன். அவருக்கு மேல் இருக்கக்கூடிய இன்சார்ஜ் மகாதேவன். எல்லா யாக யத்னாதிகளுக்கும் சர்வத்துக்கும் கடைசியில போய் சேர வேண்டியதான சத்தியம் என்னவோ அது பரமேஸ்வர மகாதேவனுடைய திருவடிகளில் போய் சேர வேண்டும். நாம் கொடுக்கக்கூடியதான ஒரு ஹவிசும். அப்படி விரதம் எடுக்கணும். இந்த விரத நேரத்தில் வந்து அக்னி இந்திரன் கிட்ட பூஜை பண்ணி அவருடைய பர்மிஷன் அனுகிரகம், சோமதேவனுடைய அனுகிரகம். இந்த சோமனுக்கு 2-3 போர்ட்போலியோ உண்டுங்க. அவன் பிதர்களை ரெப்ரசென்ட் பண்ணுகிறார், இந்திரன் தேவர்களை ரெப்ரசென்ட் பண்றார், சந்திரன் அம்மாவனுடைய குடும்பத்தை ரெப்ரசென்ட் பண்றது, அக்னி அப்பாவுடைய குடும்பத்தை ரெப்ரசென்ட் பண்றது. இதுக்கு சம்பந்தமான தெய்வங்கள் எல்லாரையும் அன்னைக்கு விரதத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். ஏன்னா யார் எந்தெந்த உபாசனைகள் செஞ்சிருக்காளோ, எந்தெந்த தெய்வங்களுடைய ஆதிக்கம் எல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்திருக்கோ. ஏன்னா இந்த பிறவி இன்னைக்கு போட்டிருக்காது. பிறவி சம்டைம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததான ஜீவாத்மாவாக இருக்கலாம். ஏதெல்லாமோ யோனியில பிறந்து, ஏதெல்லாமோ சரீரத்தில் உட்கார்ந்து, ஏதெல்லாமோ சுகபோகங்களையும் துக்கங்களை எல்லாம் அனுபவிச்சு, எதெல்லாமோ உபாசனைகளை எல்லாம் பண்ணி கடைசியில இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படிங்கிறதான சூழ்நிலை வர நேரத்தில் தான் ஜாதகத்துல சக்தி பூஜையை, சிவ பூஜையை செய்யக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அப்படி வந்து அமையும் அந்த ஜாதகம். இப்ப ஏற்பட்டதான எவனுக்கு எந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கிடைக்க போறதோ அதுக்குதான் சக்தி உபாசனையில வந்து நிற்கும் கடைசியில. அடுத்ததாக 5வது வந்து காசி யாத்திரை. பிரம்மச்சாரிக்கு கத்துக் கொடுத்தது எல்லாமே வந்து என்ன? பிரம்மம் சத்யஹா, பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. இந்த ஜெகத்து அப்படிங்கிறதான தத்துவங்கள் எல்லாமே வந்து மித்யா ரூபமானது, மாறி மாறி கொண்டிருக்கும். இப்போ நிறைய இடங்கள்ல ஜெகத்குரு ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுவார்கள். ஜெகத்குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெகத்து எனக்கு குருவாக இருக்கு அப்படிங்கிறதான தத்துவம் தான் ஜெகத்குரு. அல்லாம உலகத்துக்கு எல்லாத்துக்கும் குருவாக இருக்கேங்கிறதெல்லாம் அதுக்கு அர்த்தம். உலகத்துக்கு எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிறது யாரு? பிரகிருதி தான்.
ஜடபரதனுடைய கதையில பாகவதத்தில் வரும். ஜடபரதன் கேட்கிறார், யார் உனக்கு குரு அப்படின்னு. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும், பேசக்கூடியவர்களும் பேசக்கூடாதவர்கள் எல்லாரும் என்னோட குரு தான் அப்படிங்கிறார். அதுபோல அப்ப இந்த பிரம்மச்சாரிக்கு திருக்கால சந்தியாவந்தனம், பிரம்மயத்னம் இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறதான அவருக்கு சன்னியாசத்துக்கு போனோம் அப்படிங்கிறதான நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. மைண்டையே அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா அந்த ரிஷி ஆசிரமத்திலிருந்து. அப்போ உடனடியாகவே திருவண்ணா அப்பா கிட்ட நமஸ்காரத்தை பண்ணி சமன்வதம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரி போட்டு படிக்க தூக்கிட்டு காசிக்கு போறேன் அப்படின்னு கிளம்புவார். எதுக்குடா காசிக்கு போறாய் அப்படின்னு. அதுதான் நல்லது. இந்த கிரகஸ்தாசிரமங்கிறதான ஆசிரமத்தை ஜம்ப் பண்ணி நேர ஆரண்யவாசத்தை ஜம்ப் பண்ணி நேர போய் நிற்கிறது சன்னியாச வாசத்துக்கு போறேன் அப்படின்னு. அப்படி போற நேரத்தில் இந்த பெண்ணை பெற்றதான தந்தை இருக்காரு, அதாவது கன்னிகையினுடைய பிதா, அவர் எதிர்ச்சியாக இந்த காசிக்கு போறதா இந்த வடுவை பார்க்கிறார். வடு சுரூபவன் பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி, கண்ணில் அப்படியே ஜொலிக்கும், பாம்போடு நாகமாணிக்கம் மின்னுறா மாதிரி இருக்கும் கண்ணில் ஜோலை. ஆர்வம், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான அந்த ஆர்வத்துக்கு பேர் இது, அந்த தேஜஸ். பிரம்மவர்ச்சஸ்வி பூயாசம் தேஜஸ்வி பூயாசம் வர்ச்சஸ்வி பூயாசம் பிரம்மவர்ச்சஸ்வி பூயாசம் ஆயுஷ்மான் பூயாசம் மன்னாதோ பூயாசம் ஸ்வஸ்திமான் பூயாசம் இப்படின்னு சமிதாதானத்துல ஒவ்வொரு மந்திரங்களையாக சொல்லி 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 இட்டு இருக்கிறதான அந்த ரக்ஷை அவன் உடம்பு அப்படியே ஜொலிக்க வைக்கிறது. அக்னி ஸ்வரூபமா இருக்கும் உடம்பு. பிரம்மச்சாரியோட உடம்பு அப்படியே கட்ட 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 எப்பவுமே நெருப்பாட்டமா இருக்கணும். பிரம்மச்சாரி ஒரு வில்லேஜ்ல ஒரு கிராமத்துடைய கோடியில வந்துட்டான்னா இங்க இருக்கிறவாளுக்கு தெரியும் அந்த வெப்பம் தாங்க முடியாது. அப்படி இருக்குமா கனலாட்டமா. இது ஒரிஜினல் பிரம்மச்சாரி கதை சொல்றேன். அப்படிப்பட்டதான இவரை பார்த்து நடுவில் பார்த்துட்டு, நீ ஒன்று பண்ணு, கிரகஸ்தாசிரமத்தை விட பெருசு வேறு எதுவும் கிடையாது, நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நானே விவாகம் பண்ணிட்டு எனக்கு குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கா, நல்ல சௌக்கியமா சந்தோஷமா இருக்கேன், 3 நேரம் சந்தியாவந்தம் பண்றேன், ராத்திரி அவகாசனத்தை பண்றேன், கோவிலுக்கு போறேன், நாம சங்கீர்த்தனம் பண்றேன், ஸ்ரீகிருஷ்ண சரணம் அப்படின்னு பகவத் பாதத்தில் நமஸ்காரத்தை செய்கிறேன், என்டர்டைன்மெண்ட் இருக்கு, என்னோட குழந்தைகள் டான்ஸ் ஆடும், ஒருத்தி பாட்டு படிக்கிறா, பசங்க வேதம் சொல்றா, மாமி அழகா சமைச்சு போடுறா, நான் சொல்லத்தையெல்லாம் கேட்டு இருக்கா, எனக்கு எதிர்த்து பேசுறது இல்லை, அன்லைக் நவ். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு அப்படியா, ஓ கிரகசாஸ்திரமத்தை அப்படி இல்லை, அது மட்டும் இல்லைப்பா, அந்த பெண்ணனுடைய உடம்ப தொட்டு பாரு நீ, அப்பதானே அவனுக்கு தெரியும் அதுல என்ன ஒரு சுகம் இருக்கு, என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது உனக்கு அப்படின்னு. அவருடைய கைகளை பார்த்திருக்கியா, கால்களை பார்த்திருக்கியா, கண்களை பார்த்திருக்கியா, கண்ணத்தை பார்த்திருக்கியா, உதர பார்த்திருக்கியா அப்படின்னு எல்லாம் வர்ணிச்சு கொடுத்து அவனை மயக்கி விடுவார். சரி அப்படி ஆனா காசி இன்னொரு நாளைக்கு ஆகலாம். இப்ப முதல்ல கல்யாணத்துக்கு வழி இருக்கா பார்ப்போம், உம்மடம் பொண்ணுருக்கோ. இவங்க கேட்க கூடாது, அவரே சொல்லுவார், எங்கிட்ட அழகான தங்கமணியான ஒரு கன்னிகை இருக்கா, அவளை பார்த்தாயானா நீ அவளுக்கு பிரதர்ஷனம் பண்ணுவாய், அப்படி இருப்பள் அவள், நல்ல சுபாவசீலை, சத்குணவதி, அழகுக்கு லட்சுமியை மிஞ்சுவள், இப்படி பயங்கரமாக வர்ணனை செய்வாள். அதெல்லாம் மந்திரத்தில் இருக்கு. அப்படியேப்பட்டதான ஒரு நறுமணம் கவரக்கூடியதான ஒரு முல்லைப்பூ மாதிரி வாசன சுரூபமாக இருக்கக்கூடியவள். அது குடிச்சிருக்கோ இல்லையோ யாருக்கும் தெரியும், பகவானுக்கு தெரியும். எனிவே இப்படியெல்லாம் ரொம்ப நல்ல அழகாக வர்ணனை பண்ணி அவனுடைய மனசை மாற்றி, அப்படியானா சரி நான் உங்களுடைய பொண்ணை நீங்க கொடுப்பேன்னா திரும்ப பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வடிக்குவா. இவன் கையில் ஒரு கொடை இருக்கும். இந்த கொடை வருணன், ஜலரூபம், ஜீவரூபம், ஜீவசத்து, அதுதான் கொடை. நாம் ஏன் வெயில் காலத்தில் கொடை வச்சுக்கிறோம் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிறதான அந்த வாட்டர் கண்டென்ட் எவாபரேட் ஆகி போடக்கூடாது, ஹைட்ரேட் ஆகக்கூடாது, அதுக்கு தான் கொடை வச்சுக்கிறேன். இப்போ வருணனுடைய வேலை என்னன்னா, மேலிருந்து குளிர்மையை கொடுத்துட்டே இருப்பார், உடம்புல இருக்கிறதான குளிர்மையை மெயின்டைன் பண்ணுவார். அப்போ இவனுக்கு ஒரு கொடை இருக்கு. இந்த கொடையை பிரம்மச்சாரி இந்த காலத்துல எல்லாம் அந்த என்ன மாப்பிள்ளை தோழனா அப்படி இப்படி அவன் வச்சுக்கிறான். அவன் வச்சுக்கூடாது. பிரம்மச்சாரி இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடியதான பையனே தான் அந்த கொடையை பிடிச்சுக்கிறான். அவன் கொடையை கீழே வைக்கக்கூடாது. ஆசிரமதாரிக்கு பிரம்மதண்டம் எப்படியோ அது மாதிரி கொடை இவன் கையிலேயே இருக்கணும். கொடை மாற்றவே கூடாது, எல்லாமே பண்றா இருக்கட்டும். அப்படி அந்த கொடையை வடி தாடி விசதி பாதரட்சை எல்லாத்தையும் போட்டுட்டு போறதான அந்த மாப்பிள்ளையை திருப்பி கூட்டிட்டு பானையில போகாதே, நான் உனக்கு என்னுடைய அழகான ஒரு பெண் இருக்கா, அவள் அப்படி இருப்பள், சுசீலையானவள், சுகுணையானவள், சுமதியானவள், சுபுத்தியானவள் அப்படின்னு வர்ணனை போட்டிருக்காரு. ஒரு அஷ்டோத்திரமே ஜெபம் பண்ணியிருப்பார். இப்ப எல்லாரும் இப்படி சொல்லி ஏமாத்துட்டு இருந்தவாதான் எனக்கு தெரிஞ்சு, பட் சாஸ்திரம் அப்படி இல்லவே. அப்புறம் வாக்கு நிச்சயதார்த்தம் முகூர்த்தம், வாக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறார் எல்லாருடைய மத்தியே. யாரெல்லாம்? அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கார்கள். முக்கியமாக வருணன், ப்ரஹஸ்பதி, இந்திரன், சூரியன், இவங்க 4 பேர். அதை தவிர்த்து அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாருமே இந்த பெண் வீட்டாரால்
பிள்ளை வீட்டு இருக்கக்கூடியதான மகான்கள், சாதனை செய்யக்கூடியவர்கள், பக்தர்கள் எல்லாருடைய சந்நிதியில வச்சுட்டு வாக்கு நிச்சயதார்த்தம் செய்யறது. நான் என்னுடைய பெண்ணை தரேன், நீ எடுத்துக்கொள். அவருடைய அப்பா இல்லைன்னா அவனோட காடி, எந்த காலத்துல அப்பா அம்மாவெல்லாம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் சம்டைம். எனிவே, ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு தே வில் ஃபிக்ஸ் த மேரேஜ். வாக்கு நிச்சயதார்த்தம் நடந்து விடுறது. அப்புறமா சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு கண்டிஷன்ல வரா. அப்புறம் மாலை போட்டுக்கிறா ரெண்டு பேரும். ஆணு பெண்ணை போட்டுக்கிற மாலை இல்ல, ரெண்டு உடம்பு ஒன்னாகிறது அப்படிங்கிறதானத்துக்கு தான் மாலை மாற்றம். இந்த மாலை மாற்றத்தில் இருக்கிறதான ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா, 3 தடவை மாலை மாத்திக்கணும். ஒரு தடவை மாலை மாத்திண்டா அந்த மேரேஜ் நல்ல நோயிடும், நாட் அக்செப்டட் ஆர் கன்சிடர்ட் அஸ் மேரேஜ். 3 தடவை மாலை மாத்திண்டா மட்டும்தான் அதுக்கு திருமணமான மாலை. ஒரு தடவை மாலை மாத்திக்கிறது தப்பு கிடையாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாதெல்லாம் போட்டுக்கலாம். இப்ப நான் போட்டின மாலை வேற யாராவது அவன் போட்டின மாலை எல்லாம் இதெல்லாம் ஓகே அளவு. 3 தடவை மாலை மாத்திக்க கூடாது. மாலை மாத்திக்கிறோம். அப்ப நிச்சயதார்த்தத்துல வருணங்கிட்ட, பிரகஸ்பதி கிட்ட, இந்திரன் கிட்ட, சூரிய பகவான் கிட்ட அவர்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறார்கள். அவங்க கன்னியா பார்த்து சொல்ற மந்திரத்துல, அஸ்வினி தேவர்கள் தான் உன்னுடைய ஸ்தனங்களை காப்பாற்ற வேண்டும். பாதபுஷ்டத்தை இப்ப நான் சொல்றது சப்ஜெக்ட் பாதபுஷ்டம் தானே. அந்த பாதபுஷ்டத்தை ஆகாயமும் வாயுவும், ஆகாயமும் பூமியுமாக சேர்ந்து காப்பாத்திட்டும். தியோகு அப்படின்னு பேரு. அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் ஆகாயம் ஆண், பூமி பெண்ணு, இதுக்கு ரெண்டு நடுவே இருக்கிறதான வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம். வாயு பகவான் இந்த பெண்ணினுடைய துடைகளை காப்பாற்றட்டும். சவிதா தேவன், சவிதா அப்படிங்கிறது சூரியனுக்கு 12 நாமங்கள் இருக்கிறதுல ஒரு தேவனுடைய பேரு சவிதா. இந்த சவிதா தேவனுடைய புத்திரர்களை காப்பாற்றட்டும். பிரகஸ்பதி உன்னுடைய வஸ்திரம், ஆபரணம், அலங்காரம், தேஜஸ் எல்லாத்தையும் காப்பாற்றட்டும். நீ எப்பவுமே இப்படி ஜகஜகஜகா சமத்காராவோடு இருக்கிற, நீ அம்பாலாட்டமாவே ஜொலிக்கணும் அப்படிங்கிற. விஸ்வதேவர்கள் உனக்கு பலவிதமான அபீஷ்ட சித்திகளை உருவாக்கி தரட்டும். சர்வசுகம். சில வீடுகளில் குழந்தை பிறந்தாச்சுன்னா ஓஹோன்னு மேலே தூக்கிட்டு போகும் அமோகமா. சில இடங்கள்ல அப்படியே அவ்வளவுதான் கவுந்துரும், பாதத்துக்கு கீழே போகும். அதுக்கு அடுத்ததாக மாலை மாத்தின பிறகு இந்த மாலை மாத்திக்கிறத மேலே தூக்கி வச்சுக்கிறது, கீழே வைக்கிறது எல்லாம் கணக்கெல்லாம் உண்டு. இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. பந்து மித்திராதிகள் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கோம். பெண்ணோட வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாரும் கட்டியா பிடிச்சிப்போம். இந்த பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்கள் we will take care of it. அதே மாதிரி ஆம்பளையோட சைடுல எல்லாரும் ரெண்டு முன்னைய காலத்துல குழந்தைகளுக்கு தான் கல்யாணம். அதனால மேல தூக்கினா 4 பேருக்கு தெரியும். கல்யாணத்தை வந்திருக்க வாழ, வயசான வாழ்வா, இவெல்லாம் நிக்கிற நேரத்துல குழந்தை கீழே மாலை போட்டுனா சோடா காப்பா வந்துருக்கு உட்காந்து. 3 தடவை மேல போட்டுக்க முடியாது. ஸோ இந்த மாலை மாற்றத்துல குழந்தைகளை மேலே தூக்கி பிச்சுக்கிறான். அதெல்லாம் என்னாச்சுன்னா இப்ப இந்த பெரிய தடிமாடு 220 கிலோ இருக்கிறதான ஒரு மனுஷன் மேலே தூக்கிறதுக்கு அவப்படுற பாடு, அவன் மனசால முഷിஞ்சு விடுவான். அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. மனசுனாலேயோ உடம்புனாலேயோ தளர்ச்சி ஏற்படக்கூடாது. மனசுல கொஞ்சமான துஷ்ட விசாரங்கள் வரக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தாதான் இது சுபமுகூர்த்தமாகும். அதனால அன்னைக்கெல்லாம் அந்த குழந்தைகளை மேலே தூக்கி வச்சிருந்தாங்க. எல்லாரும் பாக்குறதுக்காக மாலை மாத்திரம் பாக்குறது ரொம்ப விசேஷம். ரொம்ப 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 விசேஷம். பல கோடி புண்ணியம் கிடைக்கும் மாலை மாத்திக்கிறது பார்த்தா. கல்யாணத்துக்கு நீங்க போய் என்ன பண்ணீங்களோ பண்றதுலையோ தெரியாது. கல்யாணத்துக்கு போனா மாலை மாத்திரத்தை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நடக்கிறதான ஆண் பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பந்தம் அதுதான் மாலை மாற்றம் தான். இப்படி எல்லாம் மாலை மாற்றத்துக்கு நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டே நிறைய விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கு. வாழையில் இருக்கிறதான எந்த மாதிரி புஷ்பங்கள் உபயோகப்படுத்துறோம், அந்த புஷ்பங்களுடைய கலரனாக இருக்கணும், அவங்களுடைய ஜாதகத்தோட கம்பேட்டபிலிட்டி என்னவா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாம் ஆண்டு அனுகிரகத்துல வேற ஏதாவது தெரிஞ்சுப்போம். அப்புறமா ஊஞ்சல், 4 கயிறுல தொங்குறதான இந்த பலகையில உட்கார்ந்து ஆடுறார்கள். கார்மிக் வாசனைகள், அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிறதான 4 சங்கிலி மேலிருந்து தொங்குறது. அதுல அந்த பலகை நம்ம கர்மா தான் நம்மளுடைய அந்த பலகை. இந்த கர்மாவில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காந்து இந்த தர்மார்த்த காம மோட்சங்கள் இப்படி ஆட்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள ஆட வேண்டி இருக்கு. ஒரு நல்ல பாட்டு இருக்கு. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா மாநிலத்தில் பல பிறவிகள் எடுத்து நான் அப்படி போகும்போது நல்லா இருக்கும். இந்த அப்படி உட்காந்து ஆடுற நேரத்தில் இந்த அரிசி வேக வச்சதான பச்சரிசியில மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, முன்ன காலத்தில் குங்குமம் எல்லாம் இப்பெல்லாம் குங்குமத்தை கலர் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்றா. அப்படி இல்லை. அதுக்கு இந்த சஃப்ரன் இருக்கு, அதுக்கு பேர் என்ன, குங்குமப்பூ, அதை மிக்ஸ் பண்ண நம்ம ஆக்சுவலி வெரி காஸ்ட்லி அஃபேர். இப்பெல்லாம் தொடமாட்டாரு. அதையும் குங்குமப்பூங்கிறது அம்பாள் பராசக்தி. அந்த விஷத்தன்மை நீக்கக்கூடியதான சக்தி மஞ்ச வர்ணத்துக்குதான பீதஸ்வரூபமான அந்த அம்பாளும் விஷ்ணுவும் சேர்ந்ததுதானே பரமசிவன். அப்படி மஞ்ச வர்ணம் இருக்கிறது இந்த மகாவிஷ்ணு. அந்த சஃப்ரன் கலருங்கிறதான
அந்த ரக்தவர்ணமான பூ வந்து அம்பாள் பராசக்தி பார்வதி தேவியானவள். அப்படி தர்மம் தர்மியும் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேனே. தர்மத்திலிருந்து ரெண்டாக வந்ததுதான் புருஷ சுரூபமான விஷ்ணுவும் ஸ்ரீ சுரூபமான சக்தியும். அதனால தான் மனிதனுக்கு தர்மத்துக்கு இவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப்பு. மனிதன் தர்மத்தை விட்டு வெதிச்சலனம் பண்ணக்கூடாது, தர்மத்திலே ஒட்டி இருக்கணும்ல சொல்றது காரணம் இதுதான். அப்படி நிறைய தத்துவங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்லணும் ஆசைதான் இருக்கு. என்ன பண்றது, டைம் ப்ராப்ளம் இருக்கே. அதுக்கு வந்து பாலிகை தளிக்கிறது. அதுக்கு அடுத்ததாக 9வது ஃபங்க்ஷன் பாலிகை. பாலிகை தளிக்கிறது ரொம்ப முக்கியம். 9 விதமான தானியங்கள் வேணும். நிறைய பேர் 7 போரும் 3 போரும் 5 போர்லாம் போரும் சொல்லி வச்சுன்னு விடுறா. அப்படி கிடையாது. நவதானியங்கள் நவ கிரகங்களையும் நவ ரத்னங்களையும் நவரசங்களையும் சொல்லுகிறது. அப்படி 3 சேர்ந்தா 27 தத்துவங்கள் ஆகிறது. 27 தத்துவம் தான் ஒரு பெண்ணினுடைய ரஜஸ்வலா பாவத்தை உருவாக்குறது. அவள் குழந்தை பேருக்கு அவளை எலிஜிபிள் ஆக்குறதே வந்து 27வது நம்பர் தான். அப்புறமா வந்து இந்த வில்லம் ரொம்ப முக்கியம் பாலிகை தெளிக்கிற நேரத்தில். அதோட சேர்த்து பாலில் தலைநாளைக்கே வந்து ஊற வச்சு அந்த சீரை வந்து மஞ்சட்டியில் போடணும், அதை வளர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் எல்லாம் ஆயும் அந்த குடும்பத்துக்குள்ள 7 நாள் வரைக்கும் அந்த பாலிகை வளர்ந்து பெருசாகும். ஆனதுக்கப்புறமா அதை வந்து குளத்துல கிணத்துல புழையில சமுத்திரத்தை விட நல்லது எது அப்படின்னா நதி, தடாகம், குளம் அல்லது வீட்டில் கிணறு. இதில் வந்து அதை கலந்து விட்டோம். அது எப்படி வளர்றதோ அதை பொறுத்து இருக்கும் பிரஜைகளுடைய உற்பத்தி. இந்த குடும்பம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும் இந்த திருமணத்தினால அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். அதெல்லாம் லட்சணம் பார்த்து பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல அறிவு இருக்கிற பார்ட்டிகள் வேணும். இப்போ எல்லாம் இருக்கா பாதி பேர் விட்டுட்டு வந்து விட்றா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னியாகுமரி பாலிகை தெளிக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் விட்டுட்டு வந்து விட்றா. அது கிடையாது. இந்த பாலிகை கூட கூட்டிட்டு போன அந்த பெண் 7 நாளைக்கு இருக்கணும். அது கூட அதே மாதிரி முதல்ல வீட்டில் அக்னியை கொண்டு வருது, தட்சிணாக்னியை கொண்டு வரதாக தெரியுமோ இந்த பெண்ணு தான். அப்புறமா வந்து வரபூஜை. அதாவது வரபூஜை அப்படிங்கிறது இந்த கல்யாணம் பண்ணிக்க போற வரனுக்கு செய்யக்கூடியதான ஒரு பூஜை. பலவிதமான மங்கல்ய சூத்திரங்கள் எல்லாம் உண்டு. சில பேர் வந்து துளசி மாடம் வச்சுப்பா, சில பேர் வந்து சிவலிங்கத்தை வச்சுப்பா, சில பேர் வந்து பெண்களுடைய 2 ஸ்தனங்களை வைத்துக் கொள்வார்கள். இப்படி பலவிதமான டிசைன்ஸ் எல்லாம் உண்டு. சில பேருக்கு ஒரே ஒரு பொட்டு, ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்தனத்தை மட்டும் காட்டக்கூடியதான ஆகிருத்தியில் இருக்கிறதான அது பொட்டுன்னு பேர் இருக்கு, தாலி பொட்டுன்னு பேரு. அப்படி உண்டு. அதுக்கு அடுத்ததாக கன்னியாதானம். கன்னிகையை வந்து தானம் செய்து கொடுக்கிறார். 10,000 அஸ்வமேத யாகம் பண்ணிதான புண்ணியம் கிடைக்கும் ஒரு கன்னிகா தானத்தில். இங்க தானம் எதுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா தாய் தந்தைகளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்டு. தர்மம் பண்ணினா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால அதுக்கு தர்மம்னு பேரு. ஏதோ ஒன்று கொடுத்து அதுல இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தானம் என்றுதான பெயர். எல்லாம் இந்த கன்னிகா தானம்னா பெண்ணை விற்கிறது இல்லை அர்த்தம். தட் இஸ் நாட் மீனிங் எடுத்துக்கூடாது. இங்க தானமாவே எதை கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு உன்னோட குடும்பத்தை நீ பெருசாக்கு, எங்களுக்கு வந்து புத்திர பௌத்திராதிகளை பெற்றுக்கொடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக கிரகஸ்தாசிரம தர்மத்தை கொண்டாடுவோம், எல்லாருமே சேர்ந்து பகவானுடைய திருவடிகளை சேர்ந்து அடைவோம் அப்படிங்கிற பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. அப்படி கன்னிகாதானம் ரொம்ப பிரமாதமாக முடியும். கன்னிகாதானத்தினுடைய விவரணம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதனால அதை உள்ள காலை எடுத்து வைக்க போறல. இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமான தேவதைகள் நாம் முன்ன பல தடவை சொல்லுவோம். அது குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையோட 5 வயசு வரைக்கும் சோமன் இஸ் டேக்கிங் கேர். அதுக்கு அடுத்தது கந்தர்வன். கந்தர்வனோட காலத்துல எக்ஸ்பான்ஷன் நடக்கிறது பாடிக்குள்ள. கவர்ச்சியான பல உறுப்பிகள்லாம் உடம்புல வளர்ந்து வரதெல்லாம் கந்தர்வ காலத்துல. சோமன் சந்திரபிரபையாக இருக்கும். எந்த குழந்தையை பார்த்தாலும் யாரும் கட்டி அணைத்துக் கொள்வார்கள். அதுக்கு அடுத்ததாக அக்னி ரஜஸ்வலியாக கூடியதான சமயம். 8லிருந்து 12 வயசுக்குள்ள ரஜஸ்வலி ஆகணும் நியமப்படி. இந்த அக்னிக்கும் இந்திரனுக்கும் சேம் ஸ்தானம் இருக்கிறதுனால தான் அந்த இந்திரனை வந்து சாந்தி முகூர்த்தத்தில் ஒரு கட்டையை தூக்கி போடுறாது முன்னாடி சொன்னேன். அது மாதிரி இப்படி சோமகந்தர்வ அக்னிகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய நல்ல நல்ல மந்திரங்கள்லாம் இருக்கு. இமம் மே வருணஸ்ருதி ஹவமத்யாச்சமிருடயா துவாமவஸ்து ராஜகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஸ்ததாசா அஸ்தே யஜமானோ ஹவிர்பிஹி அகேடமானோ வருணைக பூத்திருகும்சா மான ஆயு பிரமோஷி. பெண்ணை பார்த்து கொண்டு சொல்றார் இந்த கணவனான இந்த கிரகசாஸ்திரமத்துக்கு வந்து புதுசா வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்து சொல்றார், இமம்மே வருணஸ்ருதிஹி, ஏ வருணா நான் சொல்றதாரு என்னுடைய பிரார்த்தனை காதை கொடுத்து கேளு தயவு செஞ்சு ப்ளீஸ். அதுக்கப்புறமா நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார். ஹவமத்யாச்சமிருடயா சர்வவிதமான சுகபோகங்களையும் அனுகிரகம் செய்யக்கூடியதான சக்தி இருக்கிறவனுக்கு மிருடன் என்று பேர். பரமேஸ்வரனுக்கு மிருடானி மோகினி முக்கிய மிருடானி மித்திரூபின்னி நமஹெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. அப்படி மிருடன் அப்படின்னா பரமேஸ்வரன் அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. அந்த பகவான்கிட்ட சொல்லி வேண்டுகிறதான இதெல்லாம் பரமேஸ்வரன் பண்ணியிருக்கார். அதனால தான் இப்போ எடுத்து சொல்றேன் வியாக்கியானமா. ஏன்னா அவர் தாரண விவாகம் முதல்ல பண்ணினது உலகத்துல பார்வதி பரமேஸ்வர விவாகம் தான். விதிகர்த்தா வேத விதிப்படி பிரம்மாவாலேயே டைரக்டா பண்ணி வச்சது. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த
கல்யாணம் பண்ணிக்கிறதான பையன் கொடுக்கக்கூடியதான அஷூரன்ஸ், அவன் ப்ராமிஸ் பண்ணுவான். யாரிடம்? அந்த பெண்ணிடமும் பெண்ணினுடைய தந்தைகிட்டையும் ப்ராமிஸ் பண்றார். அதை மட்டும் நான் சொல்ல விரும்பலை, என்ன எல்லாரும் மாட்டிப்போம். அதுக்கு அடுத்ததாக 13வது சடங்கு என்ன அப்படின்னா, இந்த கங்கண தாரணம் அப்படின்னு ஒரு தாரணம் இருக்கு. கங்கண தாரணம் முதல்ல இந்த பெண் ஆணுடைய கரங்கள்ல வலது கரத்துல ஒரு சரடு கட்டுவள். அதுல மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதான ஒரு சரடை கட்டுறா. அந்த சரடு கட்டின பிறகுதான் இந்த பையனுக்கு அந்த பொண்ணை தொடறதுக்கு அதிகாரம். அது வரைக்கும் தொடக்கூடாதவன். இப்ப எல்லாம் என்னெல்லாம் பண்றா நீங்களே நினைச்சு பாருங்க. அவனுக்கு பொண்ணை தொட அதிகாரம் இல்லையா? தொட்டுட்டானா இது வரைக்கும் செஞ்சால் சர்வ கர்மம் வேஸ்டா போயிடும். ஏன்னா அவன் பிரஷ்ட் ஆயிடுவார் அப்புறமா. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை தொட்டு தான் தாலி கட்டணும். தொட்டு தாலி கட்டு நிறைய சினிமா டைலாக்ஸ், பெரிய பெரிய மாமிமாரில் ரொம்ப கலாறு வாழை போட்டுரு வீட்டில் சண்டை டைம்ல. நீ என்னை தொட்டு தாலி கட்டியிருக்கா, எவன் வச்சுக்கோ ஆர்குமெண்ட்ல வருமே. இதுதான் மகத்துவம் இந்த கங்கண தாரணம். ஸோ முதல்ல பெண் பர்மிஷன் கொடுக்குறா ஆணுக்கிட்ட, பையனே நீ என்னை தொட்டுக்கலாம், இது தேவோத்தமாக அக்னி சாட்சியாக பிரஜாபதிகளுடைய முன்னே மகான்களுடைய முன்னே நான் கன்னிகாக இருக்கேன்ங்கிறதான ஒரு சத்தியத்தை உன்னிடம் தெரிவிப்பதற்காக இந்த கங்கண தாரணத்தை நான் உனக்கு தருகிறேன், இனி தைரியமாக நீ என்ன தொட்டுக்கலாம் அப்படிங்கிறதான முதல்ல பெண் ஆணுக்கு கட்டுவாள். அதன் பிறகு ஆண் பெண்ணுக்கு கட்டுவாள். இது கங்கண தாரணம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அதுக்கு அடுத்ததாக மங்கள தாரணம் வரும். இந்த கங்கண தாரணம் பிரபாவத்துக்கு மாங்கல்ய தாரணம். அந்த மந்திரத்தை ஊரெல்லாம் சொல்றதே, மாங்கல்யம் தந்து தானேனா அது என்ன சொல்றா அப்படின்னா, என்னுடைய வாழ்வியல சர்வ சௌக்கியங்களையும் சுகத்தையும் தரத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடியவள் பராசக்தி ஸ்வரூபியான் நீ அப்படிங்கிறதான அர்த்தத்தை தான் சொல்றது. ஸோ அதுல அந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்த்து சொல்லக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கிற பையன் மட்டும்தான் சொல்லணும். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு உன்னை தீர்க்க சுமங்கலியாக இறைவன் வைக்கட்டும், நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய்னா எனக்கு நரக்க ஆயுசு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இன்டைரக்ட்லி. அதுக்கு அடுத்ததாக பாணி கிரகணம். பாணி கிரகணம் ரொம்ப 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 முக்கியம் கல்யாணங்கள்ல. தார்மீக வார்த்தை பாணி கிரகணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்னிகாதானம், பாணி கிரகணம், சப்தபதி, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக சப்தபதி 7 தடவை சேர்ந்து நடந்தா ஒருவர் ஃப்ரெண்ட் ஆயிடுவா அப்படின்னு தர்மசாஸ்திர விதி. மனுஸ்மிருதியில தர்மசாஸ்திரம் இருக்கிறது அப்படின்னா, ஒருவருடைய கையை பிடிச்சிட்டு 7 ஸ்டெப் வச்சுட்டோம்னா அவங்க மித்திரமாகி விடுவார்கள், உத்தமமான நண்பர்களாகி விடுவார்கள், உயிருக்குயிரா நண்பர்களாகி விடுவார்கள். அவர்களுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறமா நோ ஃபார்மாலிட்டிஸ், தே மஸ்ட் ஷேர் எவ்ரிதிங் ஈக்குவலி. மனசுல உடம்புல எல்லா விஷயங்களையும் சொல்லி தீர்த்துக்கணும், ஒன்றும் மறைச்சு வைக்க கூடாது அப்படிங்கிறதான ஒரு பெரிய ஒரு மகா தத்துவம் இருக்கு. அதுல என்ன முக்கியமான மந்திரம் சொல்ற அப்படின்னா, நான் சோமன், நீ ரிக்கு, நான் அப்பர் வேர்ல்டு அதாவது ஆகாயம், நீ பூமி, நான் சுகிலம் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வம், நீ அதையெல்லாம் தாங்கிக்கூடியதான மகாசக்தி, நீதான் என்னுடைய ஹோல்டர். நமக்கு 2 பேருக்குமாக சேர்ந்து நிறைய குழந்தைகள் உருவாக வேண்டும், நாம சௌக்கியமாக இருக்கணும், சத்கர்மாவில் எல்லாம் பண்ணணும், யாரையும் கோவித்துக் கொள்ளாமல் முடிந்த அளவுக்கு நல்லபடியாக வாழறதுக்கு நம்மளுடைய வாழ்வை அமைத்துக் கொடுக்க வேண்டும் இந்த தெய்வங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி 7 பேருமா 7 அடி எடுத்து வைக்கிறார்கள். அக்னியை பிரதர்ஷனம் செய்கிறார்கள். சப்தலோகம், இதுக்கு முன்னாடி தேவி பாகத்துல ரொம்ப டீட்டெயிலா வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். இங்க நான் டச் பண்ணல அந்த ஏரியாவை. 7 அடி இதுக்கு வைக்கிறா, எப்படி வைக்கிறா அப்படி இல்லை, ஒரு அடியில் என்னெல்லாம் சாதிக்க முடியாது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பலதானம், இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா எதை பண்ணாத்துக்கு ஒரு தட்சணை கொடுக்கணும் அல்லவா? அப்போ 2 பேருக்கும் மாப்பிள்ளையாத்துக்காரர்களுக்கு பொண்ணாத்துக்காரர்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா. வஸ்திரம், தட்சிணை, பழம் இதெல்லாம் வச்சு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ யுவர் டாட்டர். இவா அதே மாதிரி அந்த பக்கமா அவன் எங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு தட்சிணை கொடுக்க. ஏன்னா கடன் வாங்கியிருக்காங்க, தானம் வாங்கி வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பிரதிவிதி பண்ணியானம். அடுத்ததாக பிரதான ஹோமம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஹோமம் நடக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய மகாசக்தி அக்னி தான். அந்த அக்னி பகவானுக்கு முன்னாடி முதல் இடமா சேர்ந்து பண்ணக்கூடியதான ஒரு ஃபங்க்ஷன் பிரதான ஹோமம்னு பேர் இருக்கு. இந்த ஹோமத்துக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானதுதான் இந்த அம்மி மிதிக்கல், கல்லில் பாதத்தை தூக்கி வைக்கிறது. அப்போ பரமேஸ்வரன் பார்வதி தேவியினுடைய திருப்பாதங்களை தூக்கி அந்த அம்மிக்கல்லு மேல வச்சு திருடமாக காத்திரமாக நீ இருக்க வேண்டும். உன்னுடைய மைண்டு எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ்க்கு வந்தால் சேஞ்ச் ஆகக்கூடாது. யாராவது என்னை பத்தி எல்லாமே சொல்லுவா, நான் அங்க போயிருக்கேன், எனக்கு சக்கரத்தி இருக்கா, எனக்கு 2வது வீடு இருக்கு, 4வது வீடு இருக்கு, 7வது வீடு இருக்குன்னு சொல்லுவா. யூ டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தட். நீ உன் மனசை கட்டியா வச்சுக்கோ. உன்னுடைய பாதிவர்த்தி தான் எனக்கு ஆயுசுக்கு காரணமாக இருக்கிறது. நான் நல்லபடியா இருக்கணும்னா நீ உன்னுடைய ஆசீர்வாதம் எப்போ தேவைக்கு மேல சாபத்தை போட்டு தள்ளாத. ஏற்கனவே ஜோசியம் சொல்லியிருக்காவும் ஜாதக செவ்வாதோஷம் இருக்குன்னு அப்படி எல்லாம் மனசுல சொல்லிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப பிரமாதமான ஒரு சத்தியனிஷ்டை தான் அது. அப்புறம் அந்த விரல்களை தொட்டு அந்த பாதத்தை பெண்ணினுடைய இடது பாதத்தை தூக்கித்தான் வைக்கணும்.
ஓகே, இதுலயும் டிஸ்பியூட் இருக்கு. வலது பார்த்து வைக்கிறேன், இடது பார்த்து வைக்கிறதுல ஒவ்வொருத்தருடைய என்னெல்லாம் எங்கெங்க படிச்சிருக்கோ அது மாதிரிலாம் வித்தியாசம் இருக்கும். நம்மளுடைய ஆண் வந்து தன்னுடைய வழக்கறதுனால பெண்ணினுடைய இடது பாதத்தை தூக்கி முதல்ல குதி, அப்புறமா வந்து பாதத்தை புகறணும் இல்லையா. இந்த குதிகால் என்பது வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்னேன், இது பெண் தத்துவம். ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து ஆண் தத்துவம். அந்த ஃப்ரண்ட் இருக்கிறதா 5 விரல்கிற பக்கம் இருக்கிறது ஆகாய தத்துவம், குதிபாகம் இருக்கிறது பூமி தத்துவம். இப்படி ரெண்டாக நிறைய தத்துவங்கள் இருக்கு. இந்த வழியாக எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இடையூறுகள் வரலாம். அதை எல்லாத்தையும் நீ வந்து கட்டியா புத்தி உபயோகம் பண்ணிட்டு, மனசு உபயோகம் பண்ணிட்டு, படிப்பை உபயோகப்படுத்திட்டு, பெரியவங்களுடைய வச்சனத்தை முன்னிறுத்தி கொண்டு நீ வந்து இந்த குடும்பத்தை ரொம்ப திருடமாத்திரமாக இருந்து கட்டி காப்பாத்தி என்னுடைய மானத்தை காப்பாற்றணும், என்னுடைய பெற்றோர்களுடைய மானத்தை காப்பாற்றணும், உன்னுடைய இந்த ஓர் பிடிக்கிற சொல்லுவா, உன்னுடைய சிஸ்டர் இல்லா பிரதர் இல்லாவாலாம் எல்லாம் பேசுவா. டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங், யூ ஜஸ்ட் கோ இன் யுவர் ஓன் வே. நீ வந்து என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் நான் உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழ நிறைய இருக்கு. 16-18 மந்திரங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் போனா மணிக்கணக்கில் போகும். ஆச்சா, அப்புறமா வந்து அடுத்ததாக வந்து அருந்ததி வீக்ஷணம், அருந்ததி துருவன், இவா 2 பேரையும் பார்க்க சொல்றார். அனசூயா அருந்ததி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. வசிஷ்டருடைய பத்னி தான் மகா தபஸ்வினியும் பதிவிரதையுமான அருந்ததி தேவி. முதல்ல அருந்ததி தேவியினுடைய அனுகிரகத்தை வாங்கிக்க சொல்றார். அதுக்கு அடுத்ததாக துருவ நட்சத்திரம். உலகத்துல எது மாறினாலும் மாறாட்டாலும் ஒரே தபஸ் அனுஷ்டானம் பண்ணி மட்டுமே துருவபதத்தை அடைந்தவர், பகவானுடைய அனுகிரகத்தை அடைந்தவர். அது மாதிரி உன்னுடைய மனசு, கொள்கை, செயல் எல்லாம் என்ன நோக்கி மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலையும் நீ பாதர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான அந்த ப்ராமிஸை கொடுக்கறதுக்கு தான் அந்த மந்திரம். அதுக்கடுத்தா லாஜஹோமம். லாஜஹோமம் ரொம்ப சிறப்பானது. ராஜஹோமத்தில் வந்து பிரதர், பெண்ணினுடைய சகோதரன் வந்து 3 தடவை நெல்பொரி எடுத்து கொடுப்பார். பெண் வாங்குவள், கணவனுடைய கையில கொடுத்து கணவன் அக்னிக்கு போடுவார். ரொம்ப விசேஷமான ஒரு ஹோமம் இது. அதுக்கு அடுத்ததாக எல்லாருடைய ஆசிய அனுகிரகம், எல்லாருடைய அக்ஷதா அனுகிரகத்தை வாங்கிக்கிறார். 23வது ஃபங்க்ஷன் வந்து கிரகப்பிரவேசம். அதாவது ஆணனுடைய வீட்டுக்குள்ள வர்றது, பெண்ணை கூட்டின்னு வந்துடுவா. பெண் வீட்டில் கல்யாணம் நடக்கும், ஆணோட வீட்டுக்குள்ள கிரகப்பிரவேசம் ஆகிறது. அப்புறமா ஆணோட வீட்டுக்குள்ளதான் வந்து இந்த நிலங்கு அப்படிங்கிற சம்பிரதாயத்தை பலவிதமான அர்த்தமாகத்தும் இருக்கக்கூடியது. நிலங்கு, நலாங்குன்னு பேர் இருக்கு, நலங்குன்னு அடுத்து அப்படியே காட்டும். அடுத்ததாக ஜயாதி ஹோமம், ரொம்ப முக்கியமான யோகம். இந்த ஜயாதி ஹோமத்தில் வந்து கந்தர்வர்கள் எல்லாம் ரொம்ப கந்தர்வர்கள் மாதிரி லைஃபில் ரொம்ப முக்கியமானவர்கள் யாருமே இருக்காரு. முன்னாடி சொல்லிட்டேனே, நம்மளுடைய நெக்ஸ்ட் லோகம் ஃபர்ஸ்ட் வந்து கந்தர்வ லோகம் தான். கந்தர்வோட அனுகிரகம் இருந்தால் நமக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் லைஃப்ல. வாழ்க்கையினுடைய முதல் பாகம் திருமண வாழ்க்கையில நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். அப்போ வந்த நாளிலேருந்தே அடுப்பு வாடியில் படுத்துட்டு அப்புறமா ஆம்பளை மொண்டாட்டி 7 வருஷத்துக்கு ஒரு பார்த்துட்டு இப்படி இருந்து சரி வராது. ஸோ அதுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது கந்தர்வாக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி செய்யக்கூடியது ஜயாதி ஹோமம். ஜயாதி ஹோமம் ரொம்ப முக்கியமான ஒரு ஹோமம் இது. அதுக்கு அடுத்ததாக வந்து 26வது ஃபங்க்ஷன் வந்து பிரவேச ஹோமம். இந்த கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு இருக்காளே வீட்டுக்குள்ள, அதனுடைய ஹோமம். இந்த ஹோமத்துல ரொம்ப முக்கியம். இந்த ஹோமங்கள்லாம் பண்ணா தான் அந்த பெண் வந்ததுக்கு சக்தி கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பண்ணதான ஹோமம் இருக்கே, அதனுடைய அக்னியை வந்து தூக்கிட்டு வரணும் பெண். இவள் தான் முதல்ல அந்த அக்னியை தூக்கிட்டு வரா வீட்டுக்குள்ள. இந்த வீட்டில் சமையலுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த தட்சிணாயன அக்னி இருக்க, இந்த அக்னியை தான் வளர்க்கணும் கடைசி வரைக்கும். இறுதிக்கடன் பண்றது இந்த அக்னியை வச்சுட்டு தான் பண்ணணும். அதுக்கு இப்படிலாம் அக்னிஹோத்திரிகள் எல்லாம் பண்ண முடியும், நம்மளெல்லாம் பண்றதில்லை. எனக்கு தெரிஞ்ச 1 2 6 நான் பார்த்துருக்கேன். அவள் வீட்டில் ஒரு விளக்கு வச்சுருப்பா, அந்த விளக்குலேருந்து தான் எடுத்துட்டு போனா ஃபைனலி. இந்த பிரவேச ஹோமத்துக்கு அப்புறம் சேஷஹோமம் நடக்கும். சேஷஹோமம் ரொம்ப சிறப்பான ஹோமம். சேஷஹோமத்தில் தான் அந்த பெண்ணை வந்து பரிசுத்தம் பண்றா. இன்னைக்கு இப்போ வந்து திருமணமானவள், அவள் கன்னிகாக விட்டு கிரகசாசிரமத்துக்குள்ள புகுந்தவள். இந்த ஹோமத்தில் இருக்கிறதான விசேஷம் என்னன்னா, பாக்கி வரக்கூடியதான் நெய் இருக்குல்லவா, அந்த ஆஜ்ய புரோக்ஷணம் ரொம்ப முக்கியம். இந்த பெண்ணினுடைய சிரசுல 4 தடவை இந்த பாக்கி வந்ததான ஹோமத்துக்கு உபயோகப்படுத்த அந்த பாக்கி வந்ததான இந்த நெய்யை அவருடைய சிரசுல புரோக்ஷணம் பண்ணணும். இப்ப என்ன பண்ணுவா தெரியுமா, கல்யாணத்தோட சடங்கு முடிஞ்சு அங்கே விட்டுருவோம் எல்லாத்தையும். புதுசா வேற ஒரு நெய் பாட்டில் வாங்குவார் இங்க வீட்டுல பண்ற பட்சம். அது சரி வராது. உபயோகப்படுத்ததான அதே நெய்யை தான் கண்டினியூ பண்ணணும். அதுக்கு தான் சேஷன் பேர் இருக்கு. சேஷஹோமம் நடக்கிறது. இந்த சேஷஹோமத்தில் வந்து இந்த 4 வேதங்களுக்கு சமம். ரிக், யஜுர், சாம, அதர் வேதத்துக்கு சமம் தான் 4 தடவை புரோக்ஷணம் பண்றது. அப்ப வேதோக்தமான வேத விதியாக வாழக்கூடியதான வைதீகமான தெய்வீகமான விவாகமானதுனால்தான் இப்படி எல்லாம் சடங்குகள்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக முதல்ல தாம்பூல சரணம். தாம்பூல சரணம் எப்படி பண்றாங்கன்னா, முதல் தாம்பூலத்தை வந்து பெண்ணினுடைய சகோதரன் தான் இந்த தாம்பூலத்தை எடுத்து
பெண்ணுக்கு கொடுக்காம். பெண் அந்த தாம்பூலத்தை எடுத்து கணவனுக்கு கொடுப்பா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவா. முதல் தாம்பூலம் சரணம் பண்றது அந்த இடத்துல தான். அதுக்கு அடுத்து கடைசியாக 29 மங்களாரத்தி. மங்களாரத்தி பாடுற நேரத்துல சீதா கல்யாண வைபோகமே, அப்படி ராம சீதா கல்யாணம் வைபவம், விஷ்ணுலட்சுமி கல்யாண வைபவம், பார்வதி பரமேஸ்வர கல்யாண வைபவங்கள்லாம் பாடி ஆரத்தி பண்ணி அந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கணும். இந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கணும். ஆரத்தி ஜலத்தை வீட்டு வாசல்ல ஒரு கொஞ்சம் விட்டுட்டு புரோக்ஷனம் பண்ணணும். ஓகே, இதை தட்சணை போடுறோம், ரொம்ப முக்கியம். ஆணும் பெண்ணு 2 பேரும். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் எல்லாருக்கும் ரொம்ப விசித்திரமான ஒரு முகூர்த்தமாக இப்படி எல்லாமோ நடக்கிறது உலகத்துல ஒன்றும் இல்லை. சாந்தி, இது சாந்தி முகூர்த்தம்ன்றது சூட்ட தணிக்கிறதான ஒரு முகூர்த்தத்துக்கு பேர் சாந்தி முகூர்த்தம். 2 என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருந்தா உலகம் அப்படி இப்படி இப்படி இல்லை, அதெல்லாம் இதுதான் உலகம் அப்படிங்கிறதான ஒரு சத்தத்தை தீர்மானிக்கிறது. இப்படி தெய்வீகமான ஒரு அழகான இந்த விவாக சடங்கை பார்வதி பரமேஸ்வரர்கள் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் வருங்காலத்துல எப்படி தார்மீகமான விவாகத்தை செய்து வாழ வேண்டும் என்பதை காண்பித்து கொடுத்தவர்கள். முதல் மாடல், அதாவது மாதிருகா வர்ணரூபிணி நமகா, முதல்ல மாதிருகையாக இருந்தது இந்த பார்வதி பரமேஸ்வரர்கள் தான். அதனால்தான் பகவான், நான் மகாதேவன், திரிபுராந்தகன் இப்படிலாம் இருந்தா கூட அந்த என்னுடைய சகதர்மணியான, என்னுடைய மனைவியான, என்னுடைய பத்னியான இந்த திரிபுர சுந்தரியுடைய திருப்பாதங்களை நான் எடுத்து அம்மிக்கல் மேல வைத்தேன். இது பரம சத்தியம், எல்லாரும் பார்க்க முடியாத செஞ்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றார். அப்பேற்பட்டதான இந்த ஸ்லோகத்தை பகவத் பாத ரொம்ப சிறப்பாக அம்பானுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செஞ்சு பதம் தே கீர்த்தானாம் பிரபதமபதம் தேவி பதாம் கதம் நீதம் சத்பிஹி கடின கமடி கற்பரதுலாம் கதம்பா பாஹுभ्याम् उपयमन काले परिविधाः यथादायास्न्यस्तम् दृशति दयमानेन मनसा. सर्वं जगदम्बार्पणमस्तु. हरि ओम्.